ஹலோ, நீங்கள் இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாரும் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு நினைக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். Malaysia Kumar Podcast. ரீக்கி ஹீலிங் இப்படி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைடா குமார், இது வருது புதுசாக இருக்குது அப்படின்றீங்களா? உங்களை மாதிரி தான் ஆக்சுவலி நானும் இருந்தேன். என்னென்னா, ஒரு போன வாரம் போல் நான் வந்து வீடியோ டிக்டாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரீக்கி ஹீலிங் அப்படின்ற ஒரு புது வேர்ட்ஸ் பார்த்தேன். என்ன அது சொன்னார், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இந்த யூனிவர்ஸோட எனர்ஜியை வச்சு அதை நான் உங்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹீல் பண்ணலாம் அப்படி இப்படின்னோடனே எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்னடா இது, யூனிவர்ஸோட எனர்ஜியை சேனல் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா இந்த ரீக்கி ஹீலிங், அதுக்கப்புறம் நம்மளோட தமிழர்களோட குல தெய்வம், அப்புறம் மூட நம்பிக்கை, அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். என்னடா இவர் ப்ரொஃபைலுக்குள்ள இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன செய்வோம், வாங்க நம்ம பாட்காஸ்ட்டில் பேசுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம் குமார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. உங்கள் பாட்காஸ்ட் நான் நிறைய பார்ப்பேன். அப்படியே 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்திருக்கீங்க. ஓ அப்படியா? கமெண்ட்லாம் கூட பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் என்னை கூப்பிட்டனால எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. ஆன் த ரெக்கார்ட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் பாட்காஸ்ட் ஃபார் அதர் பீப்புள். ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் எங்களுக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது உங்களை கூப்பிட்டதுக்கு அப்படின்னு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் அந்த உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தேன். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னக்கே பார்த்துருக்கேன், உங்களோட இந்த ஃபோட்டோகிராஃபி லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ திடீர்னு பார்த்தோன்னா என்னடா லென்ஸ் வழியாக இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோரு இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இறங்கி நான் இது மூலியமாக உலகத்தை பார்க்குறேன்னு இறங்கிட்டாரு அப்படின்னா அது இன்னொரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏற்றுச்சு. ஸோ நம்ம இவர் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். அண்ட் அதில் சொன்ன நீங்கள் விஷயங்கள்லாம் எனக்கும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஐ எம் வெரி ஷுர் தட் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு, ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சரி வாங்க பேசுவோம் அப்படின்னு. இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போவோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்திட்டு போயிருங்க. ஸோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர். கடவுள் புண்ணியத்தில் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கா? ஓகே. அண்ட் இவர் நான் வந்தோடனே நான் இவர்கிட்ட சொன்னேன் என்னன்னா, இவர் வந்து பேசி என்கிட்ட வந்து ஒரு 2-3 விஷயம் தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் ரொம்ப அப்படியே ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அண்ட் முதல்லலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தது. ஸோ ஹவு தட் ட்ரான்சிஷன் முதல்ல சொல்லிடுமே. ஓகே, ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு ஆக்சிடென்டலாக தான் நடந்துச்சு. ஓகே. எப்படின்னு நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகே, அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கோஸ்ட் ஹண்டிங் அந்த மாதிரிலாம் போவார், பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம். அப்புறம் நான் கேட்டேன், மச்சி எப்படி போய் பேய்லாம் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுன்னு. அதுக்கு நீ டிஎஸ்எல்ஆர் வாங்கணும் மச்சி அப்படின்னு. ஓ ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் சேர்த்து வச்சு வாங்கியாச்சு. பேய் பிடிக்க போய் கடைசியில் கல்யாணம் கிளையனு இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் எஸ் ஸ்டில் நம்ம பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு சும்மா ஒரு ஃபன்காக அந்த மாதிரிட்டுன்னு அது பண்ணி அடியும் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஃபோட்டோகிராஃபி ஜர்னி நல்லா வந்துட்டு இருந்துச்சு. வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஷூட் இன் லண்டன். இந்தியன் தமிழ் வெட்டிங் வந்து அங்கே லண்டனில் போய்ட்டு ஷூட் பண்ணோம். ஃப்ளை பண்ணி அங்கே போய் ஷூட் பண்ணோம். தென் அப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸு இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூர், தாய்லாண்டில் ப்ரீ வெட்டிங் இந்த மாதிரி நிறையா, அண்ட் லோக்கலி ஆல்சோ. ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கம் டு ஒன் பார்ட், லைக் இதுக்கப்புறம் என்ன, இதே தாலி ஃபோட்டோ, இதே ஃபர்ஸ்ட் டான்ஸ், இதே மாதிரி லைட்டிங் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைப்போம். இன்னும் என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொன்னால் ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி போரிங்னு சொல்கிறதோட வாட்ஸ் நெக்ஸ்ட் அந்த கேள்வி எப்பவுமே தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து க்யூரியாசிட்டி வந்து நிறையா. That's how it lead me into spiritual journey. Religious journeys சொல்ல மாட்டேன், because religion is a man-made thing. Spiritual வந்து within, நம்ம உள்ளுக்கு இருந்து நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபியும். எப்படி எனக்கு ஆர்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எப்படி தான் நான் இதில் வந்தேன்ட்டு. அப்போ அதே மாதிரி தான் ஒரு நாயோ பூனியும் ரோட்டில் போகிறது என்னத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி போடும். ஒரு 4 கூட்டாளி இருப்பாங்களா, நம்ம 4 கூட்டாளி மச்சா சூப்பர் மச்சா செம்ம ஆசம் ஷாட் அப்படின்வாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும். அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து இப்படி ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட்டு. அண்ட் 2020 வந்தோடனே ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சு, நர்வ் ப்ராப்ளம் காலில். அப்போ ஃபிசியோவில் செக் பண்ணதில் அவங்க சொன்னாங்க, ஒன் சைட் வெயிட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன்லி, ஸோ கேமரா நீ வந்து ரொம்ப தூக்காதுன்னு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நம்மளுக்கு டே ஜாப் இருக்குது, ஒரு எம்என்சியில் வேலை செய்கிறேன், டே ஜாப் இருக்குது, ஃபோட்டோகிராஃபியும் போட்டு அழட்டிக்கணும், வயசு வர கூட ஆகுது, நடக்க கிடங்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பாருங்கன்ட்டு. ஸோ பிஃபோர் தட் ரொம்ப யோசிச்சுருந்தேன், ஃபோட்டோகிராஃபி ஸ்டாப் பண்ணிடுமா, வாட்ஸ் நெக்ஸ்ட், என்ன அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது புதுசாக செய்கிறதுக்கு யோசிச்சிருக்க கட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தனால, ஸோ சரி ஓகே கொஞ்சம் கோ ஸ்லோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ஸ்லோ டவுன். இவென்ச்சுவலி ஒரு 2 years பிஃபோர் திஸ் 2023 வந்துட்டு ஐ செட் ஓகே இனஃப்,
ஐம் டன் இனஃப் ஆஃப் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டாங்க. And then started your spiritual journey la. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து சுருக்கி சொல்லிடுறேன், நினைக்கிறேன் ரொம்ப பேசுகிறேன் போடுறேன். ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து எங்கள் பாட்டி வீடு பக்கத்துலேயே வந்துட்டு மாரியம்மன் கோயில் இருக்குது. ஓகே, தண்டவாளத்து பக்கத்துலேயே வந்து மாரியம்மன் கோயில் இருக்கும். ஸோ யூஸ்வலி அங்கே பக்கத்தில் தான் அப்படியே நடந்து கோயிலுக்கு போயிடுவேன். அப்போ ஏன் கோயிலுக்கு போகிறேன், எதுக்கு கோயிலுக்கு போகிறேன்னு தெரியாது. ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லை. அம்மா கூப்பிட்டு போங்க கோயிலுக்கு, இது விநாயகர், இது அம்மா, இது முருகர். அங்கிட்டு போனால் வந்து நவகிரகங்கள்லாம் இருக்காங்க. ஓகே, எனக்கு போனால் தோப்புக்காரனை போடணும், இதெல்லாம் பண்ண ஏன் எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாது. கேள்வி கேட்டால் பதில் சரியாக கிடைக்காது. பிகாஸ் அவங்களுக்கும் தெரியலையே பதில். செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், செய்யுங்க சொல்லிட்டு போடலாம். கேள்வி கேட்டால் வந்துட்டு ரொம்ப பேசுகிற அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடும். அப்போ என்ன செய்வேன்னா, இந்த சமய கிளாஸ் நடக்கும், தேவாரம் கிளாஸ் இந்த மாதிரிலாம். எனக்கு ஒரு 6 வயசு அந்த மாதிரி இருக்கும் போட்டுருக்கு. நான் வந்து ஃப்ரம் மெண்ட்ரின் எஜுகேஷன் சீன ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து தமிழ் வந்து லிந்தான் புக்காங்க தான் இருக்கும், சரியாக வராது. ஸோ அந்த ஆண்டி வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து ஞான பழத்தோட கதை பற்றி பேசிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பழம் வந்துச்சு, நாரதர் வந்து பழம் கொடுத்தாரு, ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை ஆச்சுன்ட்டு. அப்போ எனக்கு இன்னும் விவிடா ஞாபகம் இருக்குது, ஏன்னா எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அது. நம்ம அங்கே கோயிலில் உட்காந்துருக்கோம், அங்கே சிலையை பார்க்குறேன். சிலையில் வந்து ஜுவல்லரிலாம் போட்டிருக்காங்க சாமிக்கு. அப்போ அந்த ஆண்டி கேட்டாங்க, பாய் why you look one kind அப்படின்னு. நோ ஆண்டி, சாமி is so rich, why cannot buy another fruit ன்னு கேட்டேன். I tell you what, you go back home to relatives. So you see, அந்த மாதிரிலாம் ரொம்ப கேட்கக்கூடாது. ஆமாம், ஸோ ஏன் நான் கேள்வி கேட்கக்கூடாது? You ask me to do something, I must know something இல்லையா? ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இதே மாதிரி போயிட்டு காலேஜ் போகும்போது நாங்கள் சாமிலாம் ஏதோ கும்பிடுவோம், எடுத்து போனோம், வியூதி வச்சுட்டு கிளாஸ் போவோம், பரீட்சைக்கு வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார். எக்ஸாம் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் தொடச்சிட்டு சாமி படுத்தலாம், சாமி கும்பிட போகிறது. அப்புறம் காலேஜ் டைமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி கூட்டாளி கூட நம்ம செய்கிறோம். வேற மாதிரினா வந்து தப்பான கூட்டாளிகளில் எக்ஸாக்ட்லி அது மெச்சூரிட்டி மாறும்போது என்ன செய்வாங்கன்னா, தைப்பூசத்துக்கு வந்து சைவம் எடுக்கிறவங்க 48 நாள் மாலை போட்டுன்னு, ஓகே இப்படிதான் வந்து சாமி இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது. அப்போ 48 நாளில் சைவமாக இருந்துட்டு தரையில் படுத்துட்டு ஒரு பிடி சாதம் சாப்பிட்டுட்டு ஒரு பழம் சாறு இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு 40 கிலோவில் 80 கிலோ கிட்ட உள்ள சடல் காவடிலாம் தூக்கியிருக்கேன். ஓகே, அப்போ எப்படி அதெல்லாம் தெரியல. ஓ, நமக்குள்ள ஒரு பயங்கரமான பவர் இருக்கு, சைவம் எடுத்து ஒன்று செஞ்சோம்னா நம்மளால முடியும். ஸோ நமக்குள்ள ஒரு பவர் இருக்கு, இதுதான் கடவுள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்போ இன்னும் கடவுள் இருந்து எப்படி நெருங்கி போகிறது, சம்திங் வெரி மிஸ்டீரியஸ் இல்லையா? அப்போ என்ன தீமிதி இறங்குறது, தீமிதி இறங்கி காலை சுட்டுக்கிட்டேன். அப்புறம் அளவு குத்துனேன், நாக்கில் அளவு போட்டேன், சடல் காவடி தூக்குனேன், பின்னாடி எல்லாம் குத்துனேன். எல்லாம் தூக்கி முடிச்சுட்டு டயர்டாயிருச்சு. சாமி எங்கடான்னு கேட்டேன், பதில் கிடைக்கல. அப்போ என்ன செய்வோம், பதில் கிடைக்கலன்னா டயர்ட் ஆயிடுச்சு. சாமியே எஸ் இருக்கு, சாமி எங்கேயோ இருக்கு, ஆனால் இந்த அருள் வர்றது அதை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன் ரொம்ப நாள் முன்னுக்கு. அதில் வந்து கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்து உண்டாக்குச்சு. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. பிகாஸ் இட்ஸ் சயின்ஸ் அண்ட் சூடோ சயின்ஸ் கலந்தது ஒரு விஷயம்ன்றது. லேட்டர் டைம் இருந்தால் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி தேடி போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு, நீ ஒரு இடத்துல இருந்துக்கோ, நான் என் இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 2018 இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வந்து வராது. வந்தால் ஏதோ ஒரு ஞாபகமே இருக்காது, நம்ம தூங்கி எழுந்தான கனவு ஞாபகம் இருக்காதுல்ல. இந்த கனவு வந்து 2 நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இந்தியாவில் ஏதோ ஒரு சாய கடை இருக்குது, ஒரு டம் அடிச்சிருக்கேன், சாயை குடிச்சிருக்கேன். பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு கூப்பிட்றாரு, சாப்பாடு வாங்கி கொடுன்ட்டுன்னு. அவர் பார்க்குற மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி சாது மாதிரி இருந்தார்ல, அழுக்கா அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுன்னு. நம்ம அப்போ இருந்த வாய்ஸ் இல்லைல்ல, நான் பிரியாணி வேணுமான்னு கேட்டேன் பொட்டி கடையில் இருந்துக்கிட்டு. இல்லை இட்லியும் கட்டி சட்டியும் போதும் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சார் இங்கே இப்போ கட்டி கொடுத்துருங்கன்ட்டு. அவர் கொடுக்க முடியாது, இந்தா என் கையிலே கொடுத்தாரு. சரி என்ன கொடுத்துட்டு கொண்டே திரும்பி பார்த்தா நாய்க்கு போட்டாரு. சார் என்ன நாய்க்கு போட்டுருங்க, நாயின்னு சொல்லாது பைரவர் அப்படின்னு. ஓ பைத்தியத்தை மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திருப்பி டம்பிடுச்சேன். திருப்பி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீட் ஸ்மெல் வந்துச்சு. திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, பைப்பில் சில்லம் வச்சு அடிச்சிருந்தேன். என்ன பண்ணுறீங்க, போலீஸ்காரன் பார்த்து பிடிச்சிருப்பாங்க. இது கனவுல நடக்குது. போலீஸ்காரனை பார்த்து பிடிச்சிருப்பாங்க. என்னையா போலீஸான்னு ஒரு மாதிரியா ரஜினி மாதிரிலாம் சிரிச்சாங்க. சரி இங்க இருந்தா நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்புறது காசு கட்டிட்டு கிளம்ப திருப்பி கூப்பிட்டாரு, என்ன சாமி அப்படின்னு. அப்போ 3 நீல கலர் பழம் கொடுத்தாரு, ப்ளூபெரி மாதிரி இருந்துச்சு. இது கேட்டேன், ப்ளூபெரியான்ட்டு. இல்லைடா இது என் கண்ணீர்னு. எனக்கு செம்ம சிரிப்பு, கனவுலேயே சிரிக்கிறேன் கண்ணீரா, இது வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு. இப்போ தேடு, இங்க இருந்தா உன் லைஃப் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டுனே. 2 நாள் கழிச்சு ரொம்ப விவிட்டா
கிளியராக அந்த கனவு இப்போ உங்கள்கிட்ட எப்படி சொன்னோம் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ நான் சொல்லும் போது எனக்கு ஒன்றும் அந்த கனவு வந்து மைண்டில் ஓடுது. ஓகேங்களா ப்ரோ? என்னது ஆமாம் ஏன்னா ப்ளூ ஃப்ரூட்டு என்னது ப்ளூபெரியான்ட்டு பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஃப்ரூட் என்ன ப்ளூ கலரில். நானும் தேடுறேன், கூகுளில் பண்ணுறேன், காம்பினேஷன் கீவேர்ட் காம்பினேஷன்லாம் வச்சு சர்ச்லாம் பண்ணிடுறேன். கண்ணீர்னு சொன்னார், டியர்ஸ். அப்போ அவர் பார்க்க அகோரியும் இருந்தார், அகோரி. அப்புறம் நாய் வந்து பைரவர் சொன்னார். இது 3 மிக்ஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ரிசல்ட் வந்து ருத்ராட்சன் வந்துச்சு. ருத்ராட்ச மீனிங்னா ருத்ரன்னா சிவன், அக்ஷன்னா வந்து கண்ணீர். ருத்ரனோட கண்ணீர் தான் ருத்ராட்சா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. என்னடா அது என்னமோ இருக்கேன். Then I started to find மலேசியால ருத்ராட்சா இருக்கா அப்படின்னு. And I found out மலேசியால இருக்கு. தெரியல எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு. அது வந்து ருத்ராட்சம் இருக்குன்னா ஐ மீன் அந்த மரத்துலேருந்து வருது. ஆமா, அந்த ப்ளூ கலர் ருத்ராட்சோட பழம் வந்து நீல கலர்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த ப்ளூவே ஒரு மாதிரியான வித்தியாசமான ப்ளூ, நீலகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே சிவனை, அந்த மாதிரி அழகான ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அந்த பழத்தை நீங்க உரிச்சாதான் வந்து அது உள்ளுக்குள்ள அந்த விதை தான் வந்து ருத்ராட்ச கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எடுத்து நம்ம கழுத்துல போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம். அப்போ அதுல இருந்து தேட ஆரம்பிச்சேன். தேட அப்போ ஃபேஸ்புக்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுதான் ருத்ராட்சா. தென் ஐ ஸ்டார்ட் டு ரீசர்ச். நிறைய ஒரு 70 over ரீசர்ச் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிருந்தேன். என்னது நிறைய விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கு. இட் ஒர்க்ஸ் லைக் நேச்சுரல் பேஸ் மேக்கர். அதனால தான் உங்க இருதய பக்கத்துல வந்து நீங்க போட சொல்றாங்க. ரஜினிலாம் பாத்தீங்கன்னா தொண்டைக்குழி கிட்ட போடுவாங்க. இங்க ஒரு சக்கரா இருக்கு, விசுத சக்கரான்ட்டு. அப்போ நீங்க பேசுறது எல்லாம் வந்து ஆளுங்க கேட்பாங்க அப்படின்னு. பிகாஸ் இட் ஆக்டிவேட்ஸ் யோர் த்ரோட் சக்கரா. சரிங்களா? அப்போ ஹார்ட் சக்கரா கிட்ட போட்டிங்கன்னா வந்து உங்க ஹார்ட்க்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். பிகாஸ் அதில் பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு ருத்ராட்சாவில். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அகோரிஸ்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக ருத்ராட்சா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நான்லாம் சிரிச்சோம் அதெல்லாம் பார்த்து. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வாயில போட்டுக்கிட்டேன் தப்பு அப்படின்ட்டுன்னு. ஸோ இது பற்றி நிறையா இருக்குது. ஐ ஸ்டார்டட் டு ஷேர். அப்போ இன்னொரு நண்பர் வந்து பார்த்துட்டு சொன்னார், மச்சி இதுலேருந்து எனர்ஜி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்னேன் தெரில அப்படின்னு. இப்போ எங்கள் கூட்டாளி ஒருத்தர் இருக்கார், அவர் கிரிலியன் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. அந்த கேமரா வந்து ஆரா வந்து கேப்சர் பண்ணுவோன்ட்டுன்னு. சரின்னு போனோம் அவங்க பார்க்கறதுக்கு. பார்த்தோன்னா சொன்ன கை வைங்க அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அதை கை வச்சோன்னா அது நம்மளை ஓரா வந்து கேப்சர் பண்ணோம். அந்த ஓரா கேப்சர் பண்ணோன்னே சொன்னார், ஓகே இதெல்லாம் இருக்குது, உங்கள் ஹார்ட் சக்கரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு ஹீலிங் எனர்ஜி இருக்குன்னு. என்ன தெரில ப்ரோ, நம்ம ருத்ராட்சா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரி இந்த கையில் இன்னொரு கையில் வந்து ருத்ராட்சா வச்சுட்டு திருப்பி அந்த டிவைஸில் கை வைங்கன்னு வச்சோன்னே சுற்றி வந்து கோல்டன் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்டாக அந்த ருத்ராட்சா கையில் வச்சோன்னே அந்த ஆரா வந்து இன்ஸ்டன்டாக வந்து கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் கூகுள்லாம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சூடோ சயின்ஸ் அதுலாம் சொல்லுவாங்க. பட் அங்கேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது வந்து இருக்கா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியல. ஸோ நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இது எந்த நேரம் போட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ எந்த நேரம் நம்ம கோல்டனாக இருப்போம் இல்லை, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. பிகாஸ் நம்மளோட உணவு பழக்கங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம சிந்தனைகள், நம்ம போகிற வர இடங்கள், நம்ம பழகிற ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து நம்மளோட ஆரா வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ருத்ராட்சா வந்து என்ன செய்யணும்னா இட் ஒர்க்ஸ் லைக் அ எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் ஷீல்ட், ஒரு கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஆரிக் ஃபீல் மாதிரி. அப்போ அதனால தான் ருத்ராட்சா வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கிளென்ஸ் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஃபுல் மூனுக்கு வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு புட் இன் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆல் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ இதில் இருந்து தேட அவர் சொன்னால் இல்லை ப்ரோ நீங்கள் ஹீலிங் போய் கற்றுங்க. நான் சொன்னேன் ப்ரோ ஹீலிங்னா என்னன்னு தெரியல. சரி ரேக்கினா என்னென்னு போய் தேடுங்க அப்படின்னாரு. அப்போ தான் வந்து நான் போய் தேடுறேன் ரேக்கினா ஜப்பான்காரன் வார்த்தையாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது போய் தேடி பட் அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பாதிச்சிருந்துச்சு. அப்போ என்னோட ஹீலிங் பார்ட்னர் ஒருத்தருக்காங்க மாஸ்டர் தினிஷான்னு சொல்லி, அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, சரி கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேக் பண்ணிட்டு நேராக இந்தியாவுக்கு போயிட்டோம். இந்தியா போயிட்டு நிறைய இடத்துல தேடினோம். இங்கே மலேசியாவில் கற்றுக்கிறது தேடினோம். வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ ஃபைனான்ஷியலி ஐ வாஸ் நாட் டூயிங் வெரி வெல். அப்புறம் பாலியில் செக் பண்ணேன், அங்கேயும் வந்து பட் நான் ரொம்ப ஒயிட் வாஷாக இருந்துச்சு. சரி ஐ கேனாட் கனெக்ட்லாம், அது சரியாக கனெக்ட் பண்ண முடியல. அப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு என்னோடய மாஸ்டருக்கு ரேக்கி சென்டர் ஆஃப் இந்தியா மிஸ் ஸ்ரீதேவி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கற்றுக்கிட்டு ஆஃப்டர் 21 days வந்து தான் வந்து நீங்கள் திருப்பி செகண்ட் லெவல் கற்றுக்க முடியும். நான் சொன்னேன் மலேசியாவிலேருந்து வரேன், அவ்வளோ வசதி இல்லை எனக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எவ்ரி 21 days. இல்லை சாரி சார் அந்த மாதிரி முடியாது. நாங்கள் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு தடங்களாக இருக்க போட்டிருக்குன்னு விட்டாச்சு. ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவங்களே திருப்பி இமெயில் பண்ணாங்க. பண்ணி சார் ஐ காட் அ பெர்மிஷன், நீங்கள் வந்து நேராக 3 லெவல் கற்றுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த இடத்துக்கு கூட்டு வந்து வைக்கிறதுன்ற மாதிரி. ஆமா. ஸோ அந்த மாதிரி போய் அப்போதான் வந்து என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன் இந்தியாவில் 2019. பிஃபோர் தட் குலதெய்வம்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாதையில போயிட்டு இருந்தேன். ஆனா தேடல் இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்ன தேடுறதுன்னு தெரியல. இப்போ சாவி எங்கே வச்சிருந்தேன், எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைப்போம்னு வச்சிங்களேன். ஃப்ரிட்ஜ் மேலே இப்போலாம் வைக்க முடியாது, ரொம்ப பெருசு. ஒரு டேபிள் மேலே, காஃபி டேபிள் மேலே வைக்கிறோம்.
எப்பவுமே வைக்கிற இடத்துல தான் போய் நம்ம தேடுவோம். நம்ம போயிட்டு பாத்ரூம்ல போய் தேட மாட்டோம் இல்லையா? அப்ப நான் வந்து என்ன செய்யணும், எல்லா இடத்துலயும் தேடி இருந்தேன். எங்கதான் இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த 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 ருத்ராட்சா வந்து ஆமா, ஸோ இந்த ருத்ராட்சா இந்த ட்ரீம் கூட்டிட்டு வந்து இதுதான்டா தேடல் இப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு ரேக்கி லெவல் 1 2 3 கற்றுட்டு வி டூ சென்டர் வச்சுருக்கோம். சென்டர்லேருந்து நம்ம ஹீலிங் செய்வோம் ஆளுங்களுக்கு, சக்ரா பேலன்சிங், ஆரா கிளென்சிங், செக் ஹவுஸ் சக்ரா கண்டிஷன் என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா இருக்க முடியாது, நம்ம தான் வந்து கியூரியாசிட்டி கூட ஆச்சு. அப்புறம் தேத்தா ஹீலிங்னு ஒன்று விஷயம் இருந்துச்சு, அதுவும் போய் கற்றுக்கிட்டேன். அது 7 பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஹவ் ஆர் வி கோ லிவிங் வித்தின் திஸ் யூனிவர்ஸ், எப்படி நம்மளோட எனர்ஜி, நம்ம பாஸ்ட் லைஃப் மெமரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்துருந்துச்சு. அப்போது ஒரு கட்டம் வந்து நான் நினச்சேன், ஓகே ஐ நீட் டு ஸ்லோ டவுன், ஐ டோன்ட் பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட், மாஸ்டர் ஆஃப் நன். ஸ்லோ பண்ணிட்டு ஓகே டேக் அ பேக் சீட், ரிலாக்ஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டுன்னு. ஸோ அப்படி தான் வந்து இந்த ரேக்கிக்குள்ள வந்தீங்களா? And then you finished the 3 course முடிச்சுட்டு 2 years later, ஒரு வருஷம் கழிச்சு அந்த டீச்சர் சொன்னாங்க, மாஸ்டர் சொன்னாங்க வந்து நீங்கள் மாஸ்டர்ஸில் கற்றுங்கன்ட்டுன்னு. பட் we took our own time, we want to really absorb it, understand what is it and all. ஏன்னா மாஸ்டர்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம். இப்போ வந்து யுடேமியில் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் மாஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அது வந்து அவங்கவுங்களோட பிரச்சனை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குருன்ற இந்த ஸ்தானம் வந்துட்டு அதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு வந்து அந்த கேள்வி எப்பவுமே நான் கேட்டுருப்பேன். இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா தகுதியானவனா இல்லையானு எனக்கு தெரியலன்னு நான் சொல்லுவேன். எனக்கு கற்றுக்கொண்ட ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் நீ எனக்கு குருவானு கூப்பிடலாம் கூப்பிடாதீங்க, டீச்சர்னு என்ன கூப்பிடுங்க. குருன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வேற லெவல். ஸோ தென் 2 years later when I did my mastership, ஸோ நமக்கு ரேக்கி மாஸ்டர் தென் ஐ கேன் டீச் பீப்புள் ஆல் நாவல. ஸோ இந்த ஒரு போன வருஷம் முந்தின வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் ஃபைனலி மாடியூல் எல்லாம் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு we going to start teaching and all. Okay to others also la? Yes, to teach you. Nice. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இப்போ ருத்ராட்சியை வச்சு நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஆவுரா தெரிஞ்சல, கோல்டன் லேயர் அந்த மாதிரின்னு. அண்ட் ரேக்கியும் வந்து when I research அதுவும் அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு எப்படி சொல்றது that type of energy தான் அப்படின்னு. ஐ மீன் அந்த யூனிவர்சலோட எனர்ஜி, நான் ஒழுங்கா சொல்றேன்னு தெரியல, இஃப் ஐம் ராங் யூ கரெக்ட்ங்களா அப்படின்னு. ஸோ இந்த யூனிவர்சலோட எனர்ஜியை வந்து அதுல இருக்கிற அந்த நல்ல எனர்ஜியை வந்து நம்ம மேல செலுத்துறது தான் ரேக்கியா? அதுதான் உண்மையா? அப்படிதான். யூ ஆர் ரைட், நத்திங் ராங் இன் தட். நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க. இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். எப்படின்னா வந்துட்டு நம்ம சயின்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க, எனர்ஜி cannot be created or destroyed, can only change form. அப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போன தீட்டு எனக்கு பிடிக்காதது வார்த்தை, தீட்டு வீடு, அங்கே போனால் இது வர தீட்டுலாம் இல்லை. அங்கே வந்து எல்லாரும் அழுகுறாங்க, ஒருத்தவங்க இறப்பு நடந்திருக்கு, எல்லாம் அழுந்துருக்காங்க, அங்கே எனர்ஜி லோவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி the energy is lower on the negative end. அப்போ அங்கே போயிட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, கல்லுப்புல குளிங்க, cleanse yourself, மண்டி பூங்கா பண்ணுங்க. அதாவது மண்டி பூங்கன்னா கல்லுப்பு பூ அந்த மாதிரி போட்டு சொந்தமாக நீங்கள் குளிச்சுக்கிறது. இதுக்கு தான் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இல்லாட்டி கருங்காலி மாலை போட்டு போங்க, கருங்காலி போட்டு போங்க. நீங்கள் பாருங்க, இரும்ப தாண்ட சொல்லுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி ப்ரோ, வெரி குட் கொஸ்டின். அந்த உலக்க தாண்ட சொல்லுவாங்களே, அது ஆக்சுவலி இரும்பே இல்லை. ஏன்ஷியன்ட் டைம்ல அது வந்து கருங்காலி கட்டையில செஞ்ச உலக்க. கருங்காலி கட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது பேர் இன்னொரு பேர் வந்து இடி தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டை முன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வந்து கருங்காலி மரம் நட்டுருப்பாங்க. ஸோ இட் ஒர்க்ஸ் as a lightning arrestor. இடி இடிச்சிச்சுன்னா நேரம் அந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம எப்படி வந்து லைட்னிங் அரெஸ்டர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்போ கோபுர கலசம் இருக்குல்ல, கலத்து கீழே வந்து கருங்காலி கட்டை வச்சிருப்பாங்க. சீல அப்போ கருங்காலி அந்த கலசத்தில் வந்து அடித்தாலும் கருங்காலி வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இட்ஸ் a very powerful grounding wood அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு வந்து பிரபலங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியா ஃபேமஸாக போயிடுச்சு. நானும் போட்டிருக்கேன் தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து கிளைன்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கருங்காலின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரேக்கி வந்து எப்படி இந்த எனர்ஜி ஒர்க் பண்ணுறது. ஸோ பிரபஞ்சத்தில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, ரைட்? அப்போது முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் எனர்ஜி cannot be destroyed, சேஞ்ச் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ லெட்ஸ் சே குமார் வந்து என்னை பார்க்குறீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்சைட்டியாக இருக்குது. எப்பவுமே கேமராமேனுக்கு போனாலும் எனக்கு ஒரு மாதிரி என்சைட்டி வந்துடுது. நார்மலாக பேசுனா நல்லா தான் பேசுவேன், கேமரா பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்சைட்டி வந்துடுது. என்ன பண்ணு? ஸோ பேசிக்லி நம்ம பாடியில் என்ன கண்டிஷன், பாடி, மைண்ட் அண்ட் சோல், ஸ்பிரிச்சுவல் பாடி as in ஃபிசிக்கல் பாடி, தலைவலி, உடம்புவலி, கால்வலி, மூட்டு வலி, எனிதிங். மைண்ட் லெவலில் வந்து இந்த என்சைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், லேக் ஆஃப் கரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து. அப்புறம் சோல் ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும் அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டதும். ஸோ நம்ம ரேக்கியில் வந்துட்டு இட் டச்சஸ் ஆன் ஆல் 3 லெவல், பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஸோ பேசிக்லி அவ்வளோதான் நம்ம லைஃபே, அவ்வளோதானே. ஃபிசிக்கல் பாடி, ஆரிக் பாடி அண்ட் மென்டல் பாடி, அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தில் இப்போ உங்களுக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குதுங்க. அப்போ ஆஸ் அ ரேக்கி மாஸ்டர் அட்யூன்மெண்ட்னு சொல்லுவாங்க, தீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில். ஒரு இப்போ நாங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும்னா இல்லை ஒரு ஹீலர் ஆகணும்னா ஒரு ப்ராப்பரான குரு கிட்ட தீட்சை வாங்கணும். தீட்சை வாங்கின பிறகு
they will do attunement first to be enable. இப்போ ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோன்ல இருந்து உங்களுக்கு வேலை செய்யணும்னா பாய்க்கணும்னா என்ன செய்யுங்க, சிம் கார்டு போடணும். ஸோ attunement is somehow like that. Okay, ஒரு சிம் கார்டு போட்டு activate your phone, அந்த மாதிரி activate your capability. Okay, activate your capability and then you will be able to feel the energy on your palm. ஸோ ரேக்கி வந்து என்ன செய்யணும் வந்து ரே அப்படின்னா வந்து ஜப்பனீஸ், இட்ஸ் அ ஜப்பனீஸ் வேர்டில். த ஃபவுண்டர் இஸ் டாக்டர் மிகா உசுய். ஸோ அவருக்கு வந்து நிறைய கியூரியாசிட்டி அவருக்கும். ஜீசஸ் எப்படி வந்து இயேசுநாதர் எப்படி வந்து ஒருத்தவங்களை டச் பண்ணி ஹீல் பண்ண முடியுது அப்படின்னு அவருக்கு வந்து அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ இமயமலை இது போகிறாரு, அங்கே உட்காந்து தியானம்லாம் பண்ணுறாரு. ஹீ காட் அ சைன் தட் உங்கள் நாட்டுக்கு திருப்பி போங்க, அங்கே போயிட்டு ஒரு மலையில் 21 days உட்காந்து கடினமான 21 days தியானம் இருந்து சாப்பிடாம அந்த மாதிரிலாம் இருந்து and then he got திரும்ப வாயு அப்படின்னு சொல்லுவாங்களே, அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடச்சி ரேக்கி அப்படின்ட்டு. ரே அப்படின்னா வந்து யூனிவர்சல் லைஃப் ஃபார்ஸ், கீனா வந்து எனர்ஜி. ஸோ த ஹோல் வேர்ல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லைஃப் ஃபார்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் லைஃப் ஃபார்ஸ் எனர்ஜி தான் வந்து இப்போ என்ன செடி இருக்கா, லைஃப் ஃபார்ஸ் இருக்கா, அதுக்கு நீங்கள் ரேக்கி ட்ரீட்மெண்ட் செய்யலாம். உங்கள் பேட் இருக்கா, அதுக்கு நீங்கள் ரேக்கி ட்ரீட்மெண்ட் செய்யலாம். அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து உங்ககிட்டேருந்து வருமா இல்லை? நோ, நம்ம வந்து ஒரு கான்டுயிட் தான். We are just a vessel. Okay. So that is why யாராச்சும் எந்த ஹீலராச்சும் சொன்னாங்கன்னா உங்ககிட்ட நான் உங்களை ஹீல் பண்றேன்னு சொன்னா that person need to be healed because why there's so much of ego in them. Okay. As a human, சக மனுஷன் நானும் நீங்களும் ஒன்று தான். நீங்களும் ஹீலர் ஆகலாம். நாளைக்கு நீங்கள் வந்து எங்கிட்ட ஹீலிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால ஹீல் பண்ண முடியும். சரிங்களா? யார் வேணாலும் பண்ணலாம். You just need to go through a certain process because energy doesn't discriminate. So what you do, you just via meditation, you channel the energy into your body and pass it to the patient's body through your palms. ஸோ சம்டைம் நம்ம அதை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து வார்மாக ஃபீல் பண்ணோம். இப்போ லெட்ஸே வந்து முதுகுல ஸ்பாண்டிலைசிஸ் இருக்குது அப்படி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. எங்கேயுமே வார்மாக ஃபீல் பண்ணோம். சில பேருக்கு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டம் நம்ம கால் மசாஜ்லாம் போனால் ஒரு மாதிரி அரிக்கும்ல, பிகாஸ் பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து அழுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தியர் சக்ரா கண்டிஷன். நம்ம பாடியில் 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சக்ராவும் கண்ட்ரோல்ஸ் யோர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இப்போ மூலாதார சக்ரா கண்ட்ரோல்ஸ் யோர் கரேஜ், யோர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் ஹவு மச் யூ ஆர் கிரவுண்டட் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சக்ரா, சேக்ரல் சக்ரா வந்துட்டு கிரியேட்டிவிட்டி, ஹார்ட் சக்ரா வந்து எம்பத்தி, த்ரோட் சக்ரா வந்து எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப், தேர்ட் ஐ சக்ரா இஸ் அ கனெக்ஷன் டு யோர் ஸ்பிரிச்சுவலிட்டி, யோர் ட்ரஸ்ட், யோர் ஃபேத் அண்ட் ஆல். கிரவுன் சக்ரா வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ஷன் வந்து பண்ணுறது அண்ட் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுன் சக்ரா அண்ட் ரூட் சக்ரா ரெண்டும் வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்டது. 2 சக்ரா பிளாக் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, இல்லை வந்து வழிபாடு செய்யறது இல்லை அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அது இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ரீக்கி ஹீலிங் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கனெக்டிங் வித் த சக்ராஸ்ல. கரெக்ட். அதை தவிர மற்றபடி லைக் இப்போ யாராவது சொன்னாங்கன்னா கண்ணு முன்னுக்கு இருக்கிறப்போ ஒரு புண்ணை காயப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து இதில் வராது. ஓகே, ஸோ வெரி குட் கொஸ்டின். நிறைய இந்த மாதிரி மீத் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ரீக்கி இஸ் a complementary healing. Okay, it cannot 100% cure your disease, but நீங்க செஞ்சிருக்கீங்களா, கியூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இது வந்து இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கு வாங்க நான் உங்களை வந்து 100% கியூர் பண்றேன், அது தப்பு. டாக்டர் மிகாவுஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, never ever give this kind of promise. இது அவங்க வழியில் இருக்காங்களா, you can stabilize the pain. Minor pain, you can reduce the pain. Okay, but again this is also depends on the person's acceptance level. முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களும் ட்ரை பண்ணீங்க கண்ணு மூடல சேர்ந்து வரல அப்படின்னு, ஒவ்வொருத்தவங்கள ஒரு செட் acceptance level இருக்கும். Because your chakra condition changes every 21 days to be better or to worse. இப்போ let's say வந்துட்டு நேற்று செம்ம பாட்டி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தோம், இறைச்சிலாம் என்ன சாப்பிட்டுருந்தோம்னா நம்மளோட சக்ராஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா will take more effort for the energy to pass through your chakras. Okay, அதே நீங்க வந்து சைவமா இருந்தீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா it will be easier to channel the energy. Did I answer your question? இல்ல நான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்னன்னா, நான் சாப்பிடுற நான்வெஜ்ஜுக்கெல்லாம் என் சக்கரெல்லாம் எப்படி நான்வெஜ் தான், நான் வெஜிடேரியன்லாம் இல்லை. நாட் டு சே வெரி ப்ரௌட், நான் நான்வெஜ் பெருசா சொல்லிக்கிறேன் இல்லை. மேபி டைம் வந்து நான் வெஜிடேரியனாக மாறலாம். ஐ ஸ்டில் லைக் மை மீட். ஓகே. இல்லை அதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டேன். போச்சு நம்ம சக்கரெல்லாம் எங்கேயோ போய் கிடக்குது போல இருக்கு அப்படின்னு. இல்லை ப்ரோ, என்னன்னா எல்லா மனுஷனுக்கும் எப்பவுமே வந்து 7 சக்கராஸும் வந்து பேலன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் மனுஷன் அர்த்தம். 3 கண்டிஷன் தான் சக்கரில். இது ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்ரிக்கனை திறந்து விட்றேன் ஓப்பன் பண்ணுறேன்னு ஓடிடுங்க, ஃப்ராடு. நான் தைரியமாக நான் சொல்கிறேன், இது வந்து ஃப்ராடு. ஏன் அப்படின்னா சக்கரா வந்து எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். க்ளோஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து மரியா சாலான்னு அர்த்தம். ஓகேங்களா? சக்கரா வந்து ஆல்வேஸ் ஓப்பன். தேர்ஸ் ஒன்லி 3 கண்டிஷன்.
பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் பிளாக்காக இருந்தாலும் ஓப்பனில் தான் இருக்கும். பட் எப்படி நான் இப்போ ஆர்டரியிலேருந்து பிளாக் இருக்குல்ல, ரத்தம் போயிட்டு தான் இருக்கு, ஃபுல்லாக பிளாக் இல்லை, ஸ்டில் ஃபங்க்ஷனிங் பட் வித் மினிமல். ஆமாம், 100% வந்து வேலை செய்யலாம் அர்த்தம். இப்போ நீங்களே சொல்றீங்களா, அதாவது எனர்ஜினா இட்ஸ் 3 things, ஐ மீன் either good, bad or blocked அந்த சக்கரத்துக்கு வந்து. அண்ட் ஆல்சோ எனர்ஜி நம்ம பேசிக்காக இப்போ ஒரு நல்லதுன்னு இருக்கும்போது அது ஒரு கெட்டது கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் இந்த இப்போ ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம இது பண்ணுறோன்னு சொல்கிறது ரீக்கியில் வந்து, வாட் இஃப் அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூட வந்து ஒட்டிக்கிச்சுன்னா, இல்லை நம்ம இன்சைட் ஆஃப் நம்ம செய்யணும்னு நினைக்கிறது அந்த விஷயம் ஏ, பட் இன்சைட் ஆஃப் ஏ அது பியா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸலன்ட் கொஸ்டின். சூப்பரா ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கீங்க ப்ரோ. ஓகே, அதனால தான் பிஃபோர் யூ ஹீல் சம்படி யூ நீட் டு நோ ஹவு டு ஷீல் யோர் செல்ஃப். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது ஷீல் பிஃபோர் யூ ஹீல். இப்போ இடையில ஒரு புக் கூட செஞ்சிருக்கேன், ஒரு கிளாஸ்க்கு எழுதிருந்தோம், அது பின்னாடி போட்டிருப்பேன் ஷீல் பிஃபோர் யூ ஹீல் அப்படின்ட்டு. ஸோ பிஃபோர் யூ வாண்ட் டு பிகம் a healer, you need to heal yourself first. You need to heal yourself and heal yourself. அப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு தெரியாது அங்கே என்ன எனர்ஜி இருக்குன்றது. ஸோ யூ டூ யோர் மெடிடேஷன், ஷீல் ஆரா அண்ட் ஆல். 100% ஒன்றும் தாக்க முடியாதா, அது வந்து உங்கள் ப்ராக்டிஸில் இருக்குது. ஓகே, எவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க, உங்களோட கான்ஃபிடென்ஸில் ஹவ் டிவைன்னு சொல்ல முடியாது ப்ராக்டிஸில். ஓகே ஃபைன், பிகாஸ் லைக் ஒரு ஒப்போசாரியோ ஐயரோ சொல்கிற மாதிரி ரைட்டு. அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட இதுக்கு பொறுத்து இருக்கு, நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து எதுவுமே செய்யல, கண்டதனமும் வந்து லைஃப் ஸ்டைலே வந்து துங்காங்க இருக்கும், சரியாக தூங்குறது இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, கண்டது சாப்பிட்றது, மது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு எங்கே போனால் வந்து அப்புறம் என்னச்சு கூட கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு வருது, தொட்டிட்டு வருதுன்னு சொல்கிறது வந்து பேய் பிசாசு அப்படின்னு சொல்கிறதோட நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, அப்போது அதனால தான் வந்துட்டு இப்போ வருவாங்க, ஓகே ஹீலிங் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். தட் இஸ் வை தே வாண்ட் டு கம் ஃபார் ஹீலிங். அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வெரி குட் கொஸ்டின். ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்களோட நம்ம ஹீல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டிக்குமா, அங்கே தான் வந்து ப்ராப்பர் குரு கிட்ட நம்ம தீட்சை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதல் ஷீல் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம ஹீலிங் செய்வோம். பிகாஸ் we are not doing the healing, we are just a conduit. நம்ம வந்து ஒரு AI ரோபாட் மாதிரி தான், ப்ரோக்ராம் மேலே இருந்து வருது, நம்ம கமாண்ட் பண்ணுறோம், இப்போ ப்ராம்ப்ட் போடுறோம் ChatGPTல, act as a healer, channel this energy into this person, heal this person heart chakra because this person is having anxiety அப்படின்ட்டு. ஓகே, you meditate, you channel the energy. அண்ட் ரேக்கியில் வந்து சீக்ரெட் சிம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஸ் சீக்ரெட் அண்ட் சீக்ரெட் சிம்பிள்ஸ். ஸோ அதனால் அது சொல்ல முடியாது என்ன சிம்பிள்ஸ் அப்படின்னு. பட் எதுக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ ஆரோக்கியத்துக்கு, மன தைரியத்துக்கு, நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம மென்டலி வி கேன் ட்ரா தட், ஆர் வி கேன் யூஸ் அவர் ஹேண்ட் டு ஜஸ்ட் லைக் draw the symbol and channel to the local chakra. எங்கே பிரச்சனையாக இருக்கோ, எங்கே வந்து இஷ்யூஸ் இருக்கோ, அந்த சக்கராக்கு வந்து நம்ம வந்து சேனல் பண்ணி விடலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். முடிச்சோடனே வி ஹேவ் டு கட், அதாவது அவங்களுக்கும் நம்மளுக்கும் கட் பண்ணிட்டு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஆல் த பாசிட்டிவ் எனர்ஜி தட் டசன்ட், ஆல் த எனர்ஜி தட் டசன்ட் பிலாங்ஸ் டு மீ, ஐ சரண்டர், சென்ட் இட் பேக் டு த எனர்ஜி. ஆல் த பாசிட்டிவ் எனர்ஜி தட் பிலாங்ஸ் டு மீ, ஐ காலிங் இட் பேக். சிம்பிளான ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஹீலிங் செய்து கண்டிப்பாக காசு வாங்கணும். ஒரு வழியாக இருந்தாலும் சரி, 100 வழியாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. யூ ஆர் யூஸிங் யோர் பாடிலி எனர்ஜி, சம்ஹவ் யூ ஃபீல் ட்ரெயின் இல்லையா? சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒன்றும் ட்ரெயின்லாம் ஆகல, சரி ஓகே நீங்கள் மஸ்தான் தான், சீஃபு தான், பரவாயில்ல ஓகே. பட் as you ஒரு லெவல் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகும். பிகாஸ் யூ ஆர் கனெக்டிங் இல்லையா? இப்போ ஒரு ரவுட்டர் ஆன் பண்ணுறீங்க, கரண்ட் தேவைப்படுது இல்லையா? ஓகே, கரண்ட் ஆன் பண்ணாமல் வேலை செய்வான், அப்போ அதை வேலை செய்யறதுக்கு யூ ஸ்டில் நீட் தட் எனர்ஜி. எனர்ஜின்றது வந்து ஓம் தானே, அந்த எனர்ஜி போகுது. அப்போ அந்த எனர்ஜி தேவைப்படுது, யூ எக்ஸாஸ்டட். அப்போ திருப்பி அந்த எனர்ஜி ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு ஒரு தட்சணை மாதிரிலாம் கொடுப்பாங்க. முந்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு தட்சணை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன் இது கொடுக்குறாங்கன்னா, மணி ஹேஸ் மணிப்புர சக்கராக்கு சம்மந்தப்பட்டது. பூமியிலேருந்து வர எனர்ஜி தான் வந்துட்டு மகாலட்சுமி. நம்ம ஹிந்துவிசமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடல்லேருந்து தான் வந்தாங்க அப்படின்னா, பூமி கடியிலேருந்து வந்தது. அந்த எனர்ஜிக்கும் சோலாருக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு. அதனால தான் கோல் அண்ட் பெட்ரோலியம் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்ட் எக்கனாமி. அப்போ அதை வச்சு தான் வந்துட்டு இதோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இட்ஸ் அ கர்மிக் டெப்த் வந்து இருக்கக்கூடாது, நம்ம வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் முடிக்கும் போது நீங்கள் ஒரு அழகான வேர்டில் முடிச்சிங்க, அந்த கர்மிக் அந்த இது அப்படின்னு. அதுவும் கிளியர் ஆகுமா த்ரூ ரேக்கி? வெரி குட் கொஸ்டின். ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்வியாக கேட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, பாவம் ஓரளவுக்கு கழிக்கலாம். ஓகே, கர்மா முடியாது. என்கிட்ட நீங்கள் 100 வெள்ளி வாங்குறீங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள் சார்பாக எனக்கு 100 வெள்ளி கொடுத்துட்றாங்க. எனக்கு நீங்கள் கடங்காரன்ல, பட் நீங்கள் ஸ்டில் கடங்காரன் தானே, அவருக்கு நீங்கள் கடங்காரன் தானே. அவர் இல்லை பரவாயில்ல வேணான்னு சொன்னாலும் அவருக்கு நீங்கள் கடங்காரன் தான், மாற்ற முடியாது.
இப்போ ஒருத்தர் நீங்கள் வந்து அடித்து கொண்டுறீங்க இன்டென்ஷனலி ஒருத்தர் நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, இல்லை வந்து அவங்களை துன்படுத்துறீங்க, இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்க. இன்டென்ஷனலி நடத்துறத இப்போ நீங்கள் இட்ஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருக்கு வந்து குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் அவரை தாக்குதல் பண்ணனால, அவர் இறந்தனால அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை வந்து பாதிப்படையும். மேபி நல்லா படிச்சிருந்த பிள்ளைங்க அப்பா இல்லாதனால காசு இல்லை. யூ சேஞ்ச் த கர்மிக் சைக்கிள் ஆஃப் 2 more life and the wife. அப்போ லெட்ஸே இந்த ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்களை வந்து கரை சேர்க்கணுன்னு இருந்தாங்கன்னா, அவங்க 3 பேரோட லைஃப்பை மாற்றினது யாரு? நம்மளோட ஆக்ஷன் தானே. அப்போ அந்த 3 பேருக்கு யாரு கடன் பதில் சொல்கிறது? ஓகே. ஸோ இஃப் சம்படி கம் அண்ட் சே தட் நீங்கள் போய்ட்டு இந்த நதியில் முங்கிட்டவங்க உங்கள் கருமா கலைஞ்சிருவோன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலபைரவர், அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலபைரவர் எப்படி வந்து காலபைரவர் அப்படின்னு ஒரு அவதாரம் வந்ததுன்னு. ஓகே, பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அந்த ஒரு போட்டி. ஓகே, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் படைக்கிறவன் நான் பெரியவனு பிரம்மா சொல்றாரு. அப்போ வந்து 5 தலை இருந்துச்சு அவருக்கு. ஓகே, நான் படைக்கிறவன் பாரு, ஐ எம் வெரி பிரெய்னி பர்சன், நான் தான் பெரியவன். விஷ்ணு சொல்றேன், நீ படிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், நான் காக்கிறவன்டா, நான் தானே பெரியவன்ட்டேன். 2 பேரும் வாக்குவாதம் ஓடிட்டு இருந்து நாரதர் மறுபடியும் வந்து பாஸ், நம்மளோட பெரிய பாஸ் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எம்பெருமான் சிவபெருமானை பார்க்க போயிருக்காங்க. போனோடனே சிவபெருமான் சொல்லியிருக்காரு, சரி எதுக்கு சண்டை, என் தலையில் உள்ள தாளம் பூ யார் பார்க்குறீங்களோ நீங்கள் தான் பெரியவங்கன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சிவபெருமான் பெருசாக போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அஷ்ட சித்தியில் வந்து கரிமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த சித்தி, அதாவது பெருசாக அந்த மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுன்ட்டு பெருசாக போயிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து வராக அவதாரம் விஷ்ணுவோட வரும். அவர் வந்து காட்டு பண்டியில் பூமிக்குள்ளே ஓட்ட போட்டு சிவனோட காலை கிச்சி பண்ணிடுறாரு. கிச்சி பண்ணா டக்குன்னு அவர் குடியும் போது தாளம் வந்து சிவன் கொண்டையிலேருந்து விழுவோம். பிரம்மா மேலே போயிட்டு இருக்கும்போது நடுவில் மீட் பண்ணி ஒரு டயலாக் போடும், நான் தான் உன்னை படைச்சேன், என்னை படைச்சிக்காத. போனோடனே கீழே அவர் கேட்பாரு, நான் தான் உன்னை பார்த்தேன்னு சொல்கிறேன்ட்டுன்னு. இதுவும் சரி பிரம்மா நம்ம எப்படி பகிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஓகே சரி வந்தோடனே டக்குன்னு ஓகே போட்டி முடிஞ்சிச்சு. சரி யார் என்னை பார்த்தா, தாளம்பூ நீ தானே ஜட்ஜு இதில் நடுவர் அவர்களே சொல்லுங்கண்ணே. பிரம்மா தான் பார்த்தாருன்னு. எல்லாம் தெரிஞ்ச சிவனுக்கு தெரியாதா இது போட்டு விடுதுன்ட்டுன்னு கடுப்பாயிட்டு நீ என்ன பொய் சொல்ற, என் கொண்டையில இருந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி பொய் சொல்ற, இனிமே என் பூஜைக்கு உன்னை பூஜிக்க கூடாதுன்னு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா சிவனுக்கு தாளம் பூ வைக்க மாட்டாங்க. ஓகே, அதுதான் ஒரு கதையில. அப்புறம் பிரம்மா அவருக்கு ஒன்றும் தப்புவாசு, என்ன நீ என்ன ஏமாத்திரியா அப்படி இப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் வந்து நெகத்தை பிச்சு போட்டோன்னே காலபைரவர்னு சொல்லி ஒரு அவதாரம் வந்து உருவாகுது. காலபைரவர் என்ன செய்வாருன்னா பிரம்மாவோட 5வது தலையை வந்து சீவிடுவாரு. அந்த 5வது தலை வந்து ஈகோ. அந்த ஈகோ அந்த தலையை சீவினாலும் கையில வந்து ஒட்டிக்கும். அப்போ பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு படைப்பெரு ஒரு டீச்சர் அந்த மாதிரி உள்ளவங்களை வந்துட்டு கொண்டுட்டா பிரம்மகத்தி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரம்மகத்தி சாபம் வந்து காலபைரவருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ சிவபெருமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஜா, எனக்கு அந்த சாபம் வந்து அப்போ நான் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த நான் பூடாவா ஒருத்தர் உருவாக்கி நகத்துலேருந்து பிச்சு போட்டு அவர் காலபைரவர் வந்து ஃபார்ம் ஆகி 5வது தலையை சீவி அந்த அவரோட கபாலம் வந்து கையில் ஒட்டியிருக்கும். அதில் தான் இன்னொரு பேர் கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கபாலீஸ்வரர் கபாலம் வந்து இந்த கையில் இருக்கும். அப்போ அந்த பிரம்மகத்தி சாபம் இருக்கிறதுனால ஏன் இந்த கதை நான் சொல்கிறேன்னா, கர்மான்னு சொன்னோம் இல்லையா, அப்பாற்பட்ட கடவுளுக்கே வந்து கர்மா தப்பிக்க முடியல. ஸோ அவர் நடந்து கடைசியில் காசிக்கு வந்தோடனே தான் அந்த காசி வாசலுக்கு வந்தோடனே தான் வந்து அந்த மண்டோட வந்து கையிலேருந்து விழுந்துச்சு. வாஸ் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு இட். ஸோ அது விழுந்தோடனே தான் பிரம்மகத்தி சாபம் முடிஞ்சோடனே அதனால தான் வந்து அங்கே மகாகாலோட இது வச்சிருந்தாங்க. அதனால போகிற போக்கில் ஆளுங்க என்ன சொல்றாங்களா, இங்கே போனேன்னா அவன் கர்மாலாம் வந்து தீந்துரும் அப்படின்னு. காலபைரவருக்கே தீந்துச்சு, அப்போ நீங்கள் வந்தனா வந்து உங்களுக்கு கர்மா தீந்துரும் அப்படின்னு இல்லை. கர்மான்றது வந்து யூ pay what you ask for or you what you பண்ணதுக்கு அது. அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 கேர்ள்ஸ்க்கு அந்த ஸ்டோரி கொடுத்துருங்க. ஐ மீன் ஒரு குடும்பத்தை பண்ணியிருந்தா கூட அவங்களோட அப்படின்றது அது அந்த சில பேர் சொல்லுவாங்களே இது வந்து பரம்பரையா வருதுடா. ஸோ அந்த உட்ட கணக்கு வந்து தொடர்ந்து தான் வரும். என்னதான் ரீக்கியா ஹீல் பண்ணாலும் அதனால கர்ம பலன்கள் வந்து அங்கதான் இருக்கும். ஆமா. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டெர்மினல் இல்னஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிக் சிலாம் இருக்குல்ல, கேன்சர் அப்படின்னு சொல்றாங்களே, மெடிக்கலாக உங்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேபி எனக்கு துப்புறது கூட வாய்ப்பு இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுக்கும் கர்மாக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகே, பட் எஸ் இட் இஸ் அ சூடோ சயின்ஸ். எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல, ஏன்னா வந்து கடவுள் எங்கே இருக்குன்னே வந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது, அது நம்பிக்கை, ஃபெய்த். ரைட். கர்மிக் லெசன்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது, பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ சம்மந்தப்பட்டது தான். அப்போ அதுக்கும் பேக் டு குலதெய்வம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வரதுக்கு வெரி வெரி ஹை சான்சஸ்.
குலதெய்வம் பூஜை செய்யாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியுதுக்கு வெரி பிக் சான்சஸ் இருக்குது. இட்ஸ் எவ்ரி திங் இஸ் லிங்க் பேக் டு கர்மிக். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இது சொல்கிறேன், அ பாய் ஹேஸ் வெரி ரேர் பிளட் டிசீஸ். ஓகேங்களா? அப்போ செக் பண்ணி பார்த்ததில்ல, மெடிடேஷன்லாம் செக் பண்ணதில்ல, எனக்கு வந்த மெசேஜ் என்னென்னா மர்க்யூரி பாய்சனிங் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ மர்க்யூரி பாய்சனிங்னா வந்து உடனே வந்து வேலை செய்யாது. அப்போ கேட்டோம், அந்த பையனோட அப்பாவோட தாத்தாவா இல்லை வந்து அவங்க அம்மாவோட தாத்தா சைடில் யாராச்சும் ஃபிஷர்மேனாக இருந்திருக்காங்களா, எனி டீன் மைனிங் சைடில் என்னாச்சும் இருந்திருக்காங்க, இல்லை அந்த மாதிரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் தாத்தா வந்து மீனவராக தான் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சாப்பிட்டது மக்கி சாப்பிட்டா வந்து மக்கி பாம்பெலாம் போட்டு மீன் சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு வந்து பண்ணுவாங்களே, அதெல்லாம் அதர்மமான செயல் தானே. அப்போ யூ ஆர் சேஞ்சிங் சம்வான் எல்சஸ் கர்மா. நீங்கள் வலை போடுறீங்க, அந்த மீன் வந்து உங்கள் வலையில் மாட்டணும்னா அது அதோட கர்மா. ஆனால் நீங்கள் பாம்பு போட்டு எல்லா மீனுக்கும் கொண்டுறீங்க, அது இட்ஸ் நாட் டைம் டு கோ yet, பட் யூ ஆல்ரெடி டிட் தட். அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ சின்ன விஷயத்தால நீங்கள் மாற்றினாலும் திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணும். தசாவதாரத்தை பார்த்தீங்களா, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அதே தான். இஃப் ஒன்லி ஹியூமன் நோஸ் how this butterfly effect works. இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், இதனால வந்து யாரோட வாழ்க்கை எங்கேனாச்சும் வந்து நான் வந்து மாற்றலாம், இல்லை நான் இப்போ பேசுகிற விஷயம் வந்து யாராச்சும் வந்து மனசை புண்படுத்துதுன்னா நான் பேசாமல் நான் இருந்திருப்பேன், எங்கேயோ எங்கே நடக்கிறது, ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹிந்து சனாதன தர்மம் அதில் வந்து ரொம்ப கர்மா அண்ட் தர்மா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. உங்கள் கர்மாவோட இஃபெக்டை கொஞ்சம் குறைக்கலாம் பை டூயிங் தர்மம் செய்யுது. தர்மம் செய்யறதுன்னா எப்படின்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி டிக்டாக் எல்லாம் போயிட்டு இந்த பாருங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு நாய்க்கு சாப்பாடு போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அது வந்து தர்ம கணக்குல போகாது, அது வந்து உங்க ஈகோ கணக்குல தான் போய் சேரும். ஸோ லீவ் இட் அப் டு தேம்லாம் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. ஸோ பேக் டு நீங்க கேட்ட மாதிரி தான், ரேக்கினால கர்மா ரெடியூஸ் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது, சத்தியமா முடியாது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரேக்கியை பத்தி பேசும்போதே நம்மளுக்கு அடிக்கடிக்கு வந்த அந்த ஒரு வேர்டு வந்து என்ன, இது டாபிக்குள்ள போகிறது வந்து அந்த குலதெய்வம், அந்த விஷயம் தான். அதாவது நீங்கள் எப்படி அது சம்மாவது அது எல்லாமே திரும்பி வந்து அங்கே தான் லிங்க் ஆகுது அப்படின்னு. ஏன்னா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே நான் எனக்குலாம் வந்து என்ன தெரியும்னா, தமிழ் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அங்கே வந்து சொல்லுவாங்க, அதாவது மூக்குத்தி அம்மன் அந்த மாதிரி, இல்லை அந்த காலத்து பழைய படங்கள்லாம் வந்து இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு இது பண்ணோம்னா அது சரியாயிரும், இல்லை பேய் படத்துலலாம் வந்து சொல்லுவாங்க நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இது சரியாயிரும்னு. ஸோ அது வந்து இல்லை, அது வந்து கிராமத்தில் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னன்னா, ஓகே எனக்கு வந்து பிடிச்சது வந்து ஓகே எனக்கு பிள்ளையார் பிடிக்கும், ஓகே நம்ம பிள்ளையார் கும்பிடுவோம், இதுதான் நம்மளோட லைக் இதுதான் அப்படின்னு. எனக்கு வளர்ந்த அப்புறம் தான் தெரியும், அதாவது குலதெய்வம்னு ஒன்று இருக்கு, இஷ்ட தெய்வம் ஒன்று, காவல் தெய்வம் ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இதுல இருக்கிற வித்தியாசங்கள் தெரிகிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றதோட நீங்க சொல்றாலே பெட்டரா இருக்கும் தோணுது. ஏன்னா என்ன அதுக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன், ஏன் அது வந்து நம்மளுக்கு இட் மேட்டர்ஸ் சோ மச் அப்படின்னு. சரி, ஓகே, ஒரு கதையை ஆரம்பிக்கிறேன். ஒரு கதை சொல்லிட்டா சார் அந்த மாதிரின்னு. ஓகே, லெட்ஸ் சே many years ago, many years, thousands of years ago, ஒரு பாட்டி இருந்திருக்காங்க அந்த ஊரில். ஓகே, அப்புறம் இன்னொரு தாத்தாவும் இருந்திருக்காங்க. ஓகே, போத் ஆர் நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேபி சிப்ளிங்ஸாக இருந்துக்கலாம்னு வச்சுங்களேன். தாத்தா வந்து அந்த ஊர் வந்து காவல் காக்கிறவர், கிறிஸ்தவ போலீஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் எப்பவுமே வந்து நைட்டு அந்த எல்லையில் வந்து சுற்றிக்கு இருப்பார். அனிமல்ஸ், வைல்ட் அனிமல் வராமல் இருக்கிறதுக்கு, அசலூர்காரனுக்கு வந்து திருடாமல் இருக்கிறதுக்கு அவர் காவல் பார்த்துட்டு இருப்பார். ஓகே, இப்போ இந்த பாட்டி வந்து ஒரு மருத்துவச்சியாக இருப்பாங்க, பீடான் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, மருந்து செய்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. யார் பிள்ளை பிறக்க போது அவங்க தான் போயிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டி, ஒரு பேண்டமிக் வருது, ஒரு நோய் வருது, அந்த வில்லேஜை தாக்குது. முந்திலாம் வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் ஒன்றும் இல்லை, மஞ்சள் வேப்பிலை தான் நம்மளோட ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த மாதிரி மருந்துலாம் செஞ்சு அந்த குலத்தையே வந்து காப்பாற்றுறாங்க. குலம்னா என்னது, ஒரு கிளான், ஒரு காஸ்ட், ஒரு ஜாதியோட ஒரு கிளான். அப்போ ஒரு ஜாதிக்காரங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு ஜாதிக்காரங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு கிளான் அந்த மாதிரி. அப்போ அந்த குலத்தையே காத்த தெய்வம் மாதிரி நீ காத்தி ஆத்தா அப்படின்னு சொல்லி அவங்க இறந்த பிறகு, நான் சொன்ன மாதிரியே எனர்ஜி cannot be created or destroyed, it can only change form. அப்போ அவங்க இறந்த பிறகு அவங்க வீட்டில் உள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அவ்வளோ பாசிட்டிவான ஒரு மனுஷி, அந்த எனர்ஜி வந்து காணா போகக்கூடாது, இட் டசன்ட் வாண்ட் டு சேஞ்ச் ஃபார்ம் டு நெகட்டிவ் ஆகிறதுக்குன்னு தான் வந்து கருங்கல் சிலை வச்சு, கோயிலை கட்டி, கோபுரம் வச்சு, 5 பவுன் கலசம் வச்சு டெய்லி வந்து பூஜை செஞ்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரே குலத்தில் உள்ளவனா, உங்கள் உடம்புல ஓடுற ரத்தமும் அவங்க உடம்புல ஓடுற ரத்தமும் ஒன்று. அப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எனர்ஜி ரிலேட்டட் தான். ஓகே, கிரவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னல கருங்காலி கட்ட கிரவுண்டிங் சம்மந்தப்பட்டதுன்னு. அகெயின் பேக் டு குலதெய்வம். குலதெய்வம் உங்களுக்கு தெரியணும்னா யூ மஸ்ட் பி வெரி மச் கிரவுண்டட். ஈகோலாம் விட்டுருணும். சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்ட்டுன்னு. அப்போ நான் சொன்னல தாத்தா, அவர் தான் வந்து காவல் தெய்வம். அதனால பார்த்தீங்கன்னா அவரோட கோயில் வந்து வெளியே இருக்கும். அவருக்கு வந்து கிடாலாம் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ப்ராக்டிஸ் இல்லை.
ஓகே. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் நம்ம போகிறோன்னா, நம்ம பாடியில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஓடுது. ஒரு 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் குலதெய்வம் தெரியாது கண்டுக்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா மியூட்டேஷன் வந்து நடக்கும். அந்த லிங்கேஜில் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்ன பிரச்சனைலாம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசுக்கு வந்து அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வாய்ப்பு இருக்குது, இதுதான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. கடவுள்னால கூட இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. மதியால் விதியை வெல்லலாம்ல. ஸோ வந்து ஆண் வாரிசுக்கு அகால மரணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை இருக்கும். வயிறு சம்மந்த பிரச்சனை இருக்கும். சரிங்களா? புத்திர பாக்கியம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. பெண் வாரிசுக்கு வந்துட்டு திருமணம் இந்த மாதிரி தான் தள்ளி போவோம். டிவோர்ஸில் போய் முடியும். அப்புறம் வந்து பங்காளி சண்டை அடிக்கடி வரும். அப்புறம் வந்து பண பிரச்சனைகள், கையில் காசே தங்காது. எவ்வளோ தான் நீங்கள் சம்பாரிச்சாலும் காசு வந்து தங்காது அப்படின்ட்டு. இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 2019 நான் என் குலதெய்வத்துக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மை லைஃப் சேஞ்ச் டு அ வெரி பியூட்டிஃபுல் டோட்டல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆச்சு. இப்படி இருந்து நான் இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது யார் வேணாலும் மூட நம்பிக்கை என்னாலும் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. நான் அதில் பலன் கண்டேன். ஸோ அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ணனால தான் பிகாஸ் நம்ம 2019 நம்ம இந்தியாவுக்கு போயில இந்தியாவில். ஓகே. பிகாஸ் நம்ம ஒரிஜின் எப்படி இருந்தாலும் இந்தியா தான். அப்போ நம்ம குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்கும். இப்போ இங்கே இல்லை, எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே இருக்குன்னா ஓகே, அந்த கோயில இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு காட்டினாங்களா? பிகாஸ் சாயிலில் வந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? சாயிலில் வந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி வந்துட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் சம்ஹவ் வராது. அங்கே நீங்கள் போனால் பெட்டர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமோ நல்லது எல்லாமே வந்து காது குத்துலோ சரி, அந்த பொண்ணு பார்க்குறதோ சரி, பரிசம் வைக்கிறதோ சரி, மொட்டை அடிக்கிறதோ சரி, எல்லாம் வந்து குலதெய்வம் கோயிலில் சேர்ந்து செய்வாங்க. நீங்கள் போய் அங்கே இட் கனெக்ட்ஸ் வித் யுவர் ரூட்ன்ற மாதிரி அந்த எனர்ஜி கூட திரும்பி நீங்கள் போய் அதை இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சார்ஜ் ஏற்றிட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணிட்டு வருது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். பட் சொன்னல கிரவுன் சக்கரா, சஹசிரார சக்கரா இருக்குது. அந்த சக்கரா தான் வந்து உங்கள் குலதெய்வத்தோட கனெக்ஷன் இருக்கும். அப்போ 7 பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பூமிக்கு அடியில் உள்ள விஷயங்கள், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்வாங்க. செகண்ட் பிளேனில் வந்து செடி கொடி தாவரங்கள், பிளான்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். தேர்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து உயிரினங்கள். சரிங்களா? உயிரினங்கள் அண்ட் அவர் பாடி, ஹியூமன் பாடி. ஃபோர்த் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து குலதெய்வம், காவல் தெய்வம், குருமார்கள், பூதகணங்கள், பிரம்மராட்சசர்கள். ஓகே. அண்ட் தேவதைகள். இவங்களாம் ஃபோர்த் பிளேன் இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு லெவல் மேலே தான். ஓகே. இந்த பாடிக்கு மேலே, குமாருக்கும் விக்கிக்கும் பாடிக்கு மேலே, அதுக்கு மேலே தான் வந்து சிவபெருமான், தேவர்கள் 5th பிளேன்ல இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே 6th பிளேன்ல வந்து லா, விதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அகாஷிக் ரெக்கார்ட்ஸ். கடவுளுக்கு மேலே, அது கடவுளுக்கு மேலே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புராண கதையில அழகாக சொல்லியிருப்பாங்க, சிவனுக்கே வந்து 7 பிடிச்சிருக்கும், எல்லா சாமிக்கும் 7 பிடிச்சிருக்கும் எக்ஸப்ட் ஃபார் த காட்ஸ் தட் வித்வுட் ஹியூமன் ஹேட், விநாயகருக்கும் ஹனுமானுக்கும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சக்ராஸ் வந்து வேற மாதிரி வேலை செஞ்சிருக்கலாம். It doesn't work that way. பட் அவங்க சக்ரான்னு சொல்லி புரிய வைக்கிறதோட அவங்க விஸ்டம் யூஸ் பண்ணி விநாயகர் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சனீஸ்வரனை செஞ்சு விட்டாரு அப்படின்னு ஒரு கதை. ஹனுமான் வந்து அவர் சனீஸ்வரனை அடியை கிளப்பி விட்டாருன்னு ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் அப்படி சொன்னா அந்த ஆளுங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு. ஸோ விதி இருக்கு. அதுக்கு மேலே தான் வந்து கிரியேட்டர். அப்போ இஃப் தேர்ஸ் அ கிரியேஷன் தேர் மஸ்ட் பி அ கிரியேட்டர் இல்லையா? நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், ரஜினி சொன்ன மாதிரி தான். அப்போ இந்த சிஸ்டமே ஃபுல்லா கிரியேட் பண்ணது வந்து ஒரு சக்தி அப்படின்னு ஒரு சக்தி. பல பேர் இருக்கு. இஸ்லாம்ல அல்லாஹ்னுவாங்க, கிறிஸ்டியன்ல வந்து ஃபாதர் இன் ஹெவன்னுவாங்க. நம்ம நிறைய பேர் வச்சிருப்போம். பரமஹம்சா, பரமாத்மா, ஆதிபராசக்தி, மகாதேவா, எனி நேம்ஸ், எந்த பேரா இருந்துட்டு போட்டோம். ஆனா கிரியேட் பண்ணாங்களே. அப்ப இந்த சிஸ்டமே கிரியேட் பண்ணது வந்து மேல இருந்து தான் வருது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 1 by 1 சிஸ்டமா வந்து இருக்கு. இப்ப நான் சாமி கும்பிடுறேன், நான் வந்து சிவனே எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்பா அப்படின்ட்டு நான் வந்து கேட்கறேன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த மெசேஜ் வந்து போகணும்னா 3rd இருந்து 5th எப்படி போவோம்? குலதெய்வத்தை தாண்டி தான் போவோம். 4th பிளேன்ல யாரெல்லாம் இருந்தா ஏஞ்சல்ஸ், பூதகணங்கள், பிரம்மராட்சசர்கள் எல்லாம் இருக்காங்க. உங்க கர்மா வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் பிரபஞ்சம்லாம் வந்து கூட கருணை இருக்கும் நம்ம மேல. என்னதான் ஒரு துருவானவனா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனா இதுங்கெல்லாம் இருக்காங்களா, இந்த பூதகணங்கள் எல்லாம் இருக்குங்களா, நானே இங்க மாட்டிட்டு தான் இருக்கேன், நீ மட்டும் நல்லா இருப்பியா அப்படின்ட்டு, வேண்டியா முடியாது போ, ரிஜெக்டட் அந்த மாதிரி அனுப்பிவிட்ருங்க. அப்போ குலதெய்வம் அங்க இருக்கிறதுனால குலதெய்வம் வந்துட்டு நம்மளோட ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு மேல போயிட்டு சேர்ப்பாங்க. மேலே போய் சேர்க்கறதோட நேராக லாக்கும் போய் சேர்ப்பாங்க.
ஸோ இட் கோஸ் பை ஹைரார்கி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கானா இது பாலிடிக்ஸ் தான், ரைட்? ஒரு பேசிக் ஹைரார்கி இருக்குல. எஸ், பேசிக் ஹைரார்கி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்லி 100% ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரு மேஜிக், ஒரு நம்பிக்கை. எப்படி நம்ம கடவுள் நம்பிக்கிறோமோ, ஒரு லவ் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி இருக்குமோ அது ஒரு இது ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு. பட் அந்த ஹைரார்கி அட்லீஸ்ட் அதுக்கு மோஸ்ட் கன்வின்சிங் ஒரு ஆன்சர் கிடைச்சாதானே நம்மளுக்கே ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த பதில். லைக் ஓகே, இட் மேக் சென்ஸ் தட் ஓகே நம்ம இங்க இருக்கோம், நம்ம இங்க போனோம்னா நம்ம எப்படி இதை தாண்டி போகணுன்றது அந்த அந்த நடுவில் ஒரு மெசேஞ்சர், தூதர், நம்மளுக்கு ஒரு தூதர். ஸோ நம்ம கிரவுன் சக்கரால தான் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம கிரவுன் சக்கரால தான் அந்த எனர்ஜி வந்து நம்ம பாஸ் பண்றோம். பிரெயின் இங்க இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணும்போது அவங்க தாங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் சேர்க்குறாங்க. ஸோ இப்போ நானே சொன்ன மாதிரி சொன்னல, இப்போ நான் என்ன மாதிரி நிறைய பேர் பிலீவ் பண்ண அதான் இல்லை, எனக்கு வந்து குலதெய்வம்லாம் தெரியாதுங்க, ஆனால் நான் வந்து என் இஷ்ட தெய்வத்தை தான் எப்பயுமே கும்பிடுவேன். எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், இல்லை முருகன் 10 கேஃப்க்கு நம்ம தைப்பூசத்துக்கு எடுக்கணுன்ற அந்த மாதிரி. ஸோ டஸ் இட் இது வந்து சேஞ்ச் ஆகுமா? லைக் இப்போ எனக்கு தெரியலங்க, ஆனால் நான் என் கடவுளை நம்புறேன் அப்படின்னு. இது பாசிட்டிவ் எனர்ஜி தான், நல்லதுதான், எந்த தப்பும் இல்லை. நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குறது தப்பே இல்லை. நான் என்ன 38 வயசு வரைக்கும் இது தெரிஞ்சது என்ன முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த காவடி தூக்குறது, தீமிதி இறங்குறது, ஏதோ ஒரு தெய்வத்தை இறங்கிதான் இருந்தேன், உயிரோட வச்சிருந்தாங்க. ஏதோ அப் அண்ட் டவுன் இருந்துச்சு லைஃப்ல. ஓகே, பட் குலதெய்வம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெட்டரா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாலோ, இப்போ நீங்க ஐபோன் பாய்க்கிறீங்க வச்சுங்களேன், ஐஃபோனுக்கு வந்துட்டு லைட்னிங் கேபிள், டைப் சி லைட்னிங் கேபிள் இந்த மாதிரி பாய்க்கிறீங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு சாம்சங்கோட கேபிள் கொடுத்துட்டு உங்களால் சார்ஜ் பண்ண சொன்னா முடியுமா? முடியாது. பட் முடியும். உங்க இஷ்ட தெய்வம் தான் வந்து அந்த அடாப்டர். யூ அடாப்டிங் டு வாட் யூ சப்போஸ் டு டூ. குலதெய்வம்ன்றது வந்து இட்ஸ் யோர் ரூல்ஸ், உங்க ரூட், நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு, ஃபார் யோர் ஓன் குட். alright, பட் பிகாஸ் யூ டோன்ட் நோ ஆர் யூ ஹேவ் நோ ஐடியா அபவுட் இட், இல்லை நான் கும்பிட தான் போறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ விநாயகரும் முருகரும் வந்து அடாப்டரா வேலை செய்யறாங்க. அப்போ நீங்க போட்டு சார்ஜ் பண்றீங்க, சார்ஜ் பண்ணோம், பட் will you get the optimum charging speed? ஓகே அதுதான். ஓகே, ஸோ நீங்க சாமி கும்பிடலாம், யாரை வேணாலும் நீங்க கும்பிடுங்க. இப்பதான் நிறைய ட்ரெண்டிங்லாம் வந்துட்டு இருக்காங்களா, திடீர்னு ஒரு சீசனுக்கு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, சாமியை தாண்டி சாமியார்கள் நிறைய பேர். ஓ நிறைய அதனாலதான் அவன் பார்த்தாலே ஓடி ஐயோ சாமி விட்டுறியா. ஸோ இது இவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா நீங்களே சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்தியாவில் போயிட்டு தான் அவங்க குலதெய்வம், ஐ மீன் எல்லாமே மோஸ்ட் ஐ திங்க் டெக்னிக்கலி நம்மளுக்கு ஒரு 99% நம்மளோட குலதெய்வங்கள் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீன்ஸ் நம்மளோட ஒரிஜின் அங்கே தான் வந்து. பட் இது கண்டுபிடிக்கின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நானும் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 10ல் ஒரு 9 பேர் கேட்குற கேள்வியாக இருந்தால் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா உண்மைதான், அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஒரு தொலைஞ்ச ஜாமாவை கண்டுபிடிக்கிறது, நம்மளோட ஒரிஜினை கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப பெரிய இறங்கி போய் செய்யணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படி ஆக்சுவலி கண்டுபிடிச்சிங்க? எப்படி? ஓகே, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என்னோட ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் எங்கேருந்து வந்தாங்க, ஜிபிஎன் டாக்குமெண்ட் அந்த மாதிரி. ஸோ ஐ ஆஸ்க் மை ஆண்டி, தெரியும் அவங்களுக்கு குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கு, ஊரில் ஒன்றும் சொந்தக்காரங்க இருக்காங்க எங்களுக்கு. ஸோ எனக்குலாம் வந்துட்டு ஐ எம் ரியலி லக்கி, ஏதோ ஒரு பெரிய நல்லது புண்ணியம் செஞ்சிருக்கேன் போல் இருக்கேன். கேட்டோன்னே தெரிஞ்சிச்சு, போயிட்டு வந்துட்டேன் நான். அப்போ சில பேருக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா வந்து, ஏன் வந்து இந்த குலதெய்வம் மறக்கப்படுது மலேசியாவில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறோம். இப்போ வந்துட்டு ரஜுலா போட்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க, ஓகே, கொத்தடிமையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அங்கே நல்லா வந்து குலதெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு தான் இருந்தவங்க, நல்லா வணங்கிருந்தேன். இங்கே வந்து கஷ்டப்பட்டோன்னே ஒரு விரப்தி வந்தது. நான் உடனே நல்லா தானே கும்பிட்டேன், நீ என்னை கண்டுக்கவே இல்லை. இங்கே வந்துட்டு ஓகே, பத்துமலையான் தான் வந்து என்னோட இஷ்ட தெய்வம் இனிமேல். அப்போ உங்களோட தாத்தாவோட அப்பா வந்துட்டு பத்துமலையான் தான் வந்து முருகன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா வந்து கேட்குறாரு, அப்பா யார் நம்ம குலதெய்வம், அதெல்லாம் தேவையில்லை, நீ முருகனை கும்பிடுன்றாரு. போவ அப்போ உங்க அப்பா வந்து தாத்தா கிட்ட கேட்குறாரு, யாருப்பா நம்மளோட குலதெய்வம்? முருகன் தான். தாத்தா முருகன் தான் கும்பிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீங்க வந்து அப்பாட்ட கேட்ப, யாருப்பா? தாத்தா முருகன் தான் கும்பிட்டாருன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல தாத்தாவே முருகன் கும்பிட்டாரு, அப்படிதான் என் குலதெய்வம் பரம்பரையா நாங்க முருகன் தான் கும்பிட்டுருக்கோம். ஆமா. ஸோ அவங்க ஒருத்தவங்க பண்ற ஒரு கூத்துன்னு சொல்ல முடியாது, அவங்க கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. அந்த கஷ்டத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவ்வளவும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்க ஒரு மன உளைச்சல் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு கும்பிட்டதுனால இஷ்ட தெய்வம் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி கும்பிட்டதுனால மறக்கப்பட்டுருதா. அப்போ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வே கண்டுபிடிக்கிறது என்னன்னா, ஜேபிஎன்ல வந்து நம்ம தாத்தாவா இல்லை தாத்தாவோட அப்பாவா, அந்த தாத்தாவோட அப்பான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். தாத்தா வரைக்கும் போனால் ஓகே. தாத்தாவோட அப்பா வந்து ஊர்ல இருந்து வந்தவரா, ஜேபிஎன்ல போயிட்டு நீங்க சபுத்தான் சிஜில் வர்கனுக்கார எடுக்கலாம், ஓகேங்களா, அதை எடுக்கலாம். இல்லை சிஜில் ஐசி காப்பியோ நீங்க எடுக்கலாம். ஜஸ்ட் அவுட் பண்ணீங்க 50 15 தான் சம்திங் அதை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அப்பா இருந்தாருன்னா அப்பா தான் எடுக்க முடியும் தாத்தாவோட டாக்குமெண்ட்ஸ். அப்பா இல்லைன்னா நீங்க போயிட்டு ஆமா நீங்க போயிட்டு கலெக்ட் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம் டாக்குமெண்ட். அப்பயும் 100% உங்களுக்கு தெரியும்னு இல்லை. சில பேர் முந்தி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணும்போது
போட்டிருப்பாங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. உடையார்பாளையம், தஞ்சாவூர் அந்த மாதிரி நினைச்சு போட்டிருந்தாங்கன்னா ஓகே, உடையார்பாளையம் கூட தெரிஞ்சிச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஜாக்பாட்லாம். அங்க நீங்க போயிட்டு அப்ப இப்படி விசாரிச்சிடலாம், இன்னாரோட ஆளு, உங்க தாத்தா பேரு விசாரிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வெறும் மதுரை அப்படின்னு போட்டிருந்தா அவ்வளவுதான், நீங்க கொஞ்சம் பெரிய ஜர்னில இறங்கி. அன்லெஸ் உங்களுக்கு சொந்தக்காரங்க அங்க இருந்தாலா? எஸ், ஒண்ணு ஊர்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கணும். ஆனா and you have to follow father side. அப்பா சைடு தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்பா சைடு ஃபாலோ பண்ணணும்? இது என்ன, இதுல என்ன பேட்ரியார்கி இருக்கு, ஷோவினிசம் இருக்கா? ஏன் குலதெய்வத்துல கூட ஆண்கள் மட்டும் தான் அப்படின்னு. நம்மளோட ஜெண்டர் வந்து ஒரு கரு வந்து உருவாகும் போது ஜெண்டர் டிசைட் பண்றது வந்து விந்துல இருந்து வருதா இல்ல ஓவம்ல இருந்து வருதா? குரோமோசோம் வந்து நினைக்கிற ஸ்பெர்ம் மெயின்ல இருந்து தான் வருது, XY னால இருந்து தான் வருது, அதுதான் டிசைட் பண்ணுது. அப்ப அதனால தான் வந்துட்டு நம்ம குலதெய்வமாங்கிறது ஃபாலோ பண்றாங்க. இதுவும் சயின்ஸ் இருக்கு இதுல. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணான பெண்கள் வந்துட்டு ஆண்களோட ஃபாலோ பண்றாங்க. அதுலயும் ஒரு மீத் இருக்கு. அப்படின்ட்டு இல்ல, பெண்கள் ஏன் வந்து ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணா ஹஸ்பண்டோட குலதெய்வம் என்ன தெரிஞ்சுட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனா திருமணம் பண்ண அந்த பெண் அவங்க இன்னும் அவங்க அப்பாவோட தான் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் she is married, her XY chromosome doesn't change. அந்த chromosome body DNA எல்லாம் மாறாது, அந்த descendants ல இருக்காங்க. அப்ப so she still need to pray to the குலதெய்வம் for her own good. பட் ஏன் வந்து ஹஸ்பண்டோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா குல விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து வீட்டில் பூஜைலாம் செய்வாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சாமி கும்பிடுறது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஹஸ்பண்டோட அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் ஒன்லி, நாட் கன்வெர்ட். அண்ட் இதுக்கு பதிலான்னு தெரியல, பட் இதுக்கு ஈக்குவலா வருமா? லைக் லெட்ஸ் சே இப்போ நம்ம படையல் போடுறோம்ல, அவங்களும் நம்மளோட முன்னோர்கள் தானே, தீபாவளிக்கு அது அவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம குலதெய்வங்கள் கணக்குல வருமா, இல்ல இதே மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு? ஓகே, ரேக்கில ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆட்டிடியூட் கிராட்டிடியூட்னா என்ன, நம்ம முன்னோர்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க இன்றைக்கி பாட்காஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து உட்காந்து பேசியிருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு லாங் போஸ்ட் போடுறேன் உங்களுக்கு. தட்ஸ் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். பீட் ஸ்மால் ஆஃப் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சரி, ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு உங்கள் ஃபோன் எடுக்கும் போது காசு கீழே விழுந்து அந்த பிள்ளை எடுத்து கொடுக்குது, வயசு வித்தியாசம் பார்க்காம நீங்கள் அதுக்கு நன்றி சொல்கிறீங்க, அது ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அதே மாதிரி தான் நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போடுறோம், அவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல, அது உறுதி. ஓகே, பட் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நம்ம வந்து அவங்கள நினச்சி நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நன்றி சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். பட் என்னன்னா நீங்கள் அதே இஃபெக்ட் வருமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வராது. பிகாஸ் அவங்க மனிதராக இருந்துட்டு போனாங்க. they were still bound by karma. ஓகே ஓகே, கார்மிக் டைலாக இருந்திருக்கு. அவங்க வந்து திருப்பி ரீபவுண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. தெய்வம் அப்படின்ற சொல்லுது அவங்களோட பாடங்கள் எல்லாம் கற்று முடிச்சாச்சு. That means there's no more reincarnation and they became attain a தேவரோட ஒரு ஸ்தானம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அது ஒரு இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ். இப்போ இவங்களுக்கு நம்ம தர்ப்பணம்லாம் செய்கிறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்ப்பணம்லாம் செய்வோம். தட் இஸ் ஆல்சோ ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அப்போ குலதெய்வம் தெரியாதவங்க நான் வந்து சில பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் தர்ப்பணம் போய் செய்யுங்க. தர்ப்பணம் செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்களுக்கு எனக்கு வந்து 3 வாட்டி வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போங்க யாருன்ட்டுன்னு. கனவுலையும் சரி, யாராச்சும் தகவல் இருந்தாலும் சரி. ப்ரோ, இந்த மெத்தட் ஒர்க்ஸ் வெரி வெல். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல. பட் இது அது இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ்லாம் ஜேபிஎன்ல தேடுறது, சொந்தக்காரங்க தேடுறது. நான் ஒரு நோட் கொடுத்துட்றேன். அதாவது நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் அந்த விஷயத்தை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு, எப்படி போய் அந்த குலதெய்வத்தை கேட்கறது கேள்வி நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேசுறதுனால சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வேணும்னா the 5 elements அவர் டிக்டாக் பேஜ்ல போய் பாருங்க, அங்க ஒன்றும் டீட்டெயிலாக அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே சொல்லிடுறோம், உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் பார்த்த மாதிரி. ஸோ அதுதான் the differences between நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுறதுக்கும் படையல் போடுறதுக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே உள்ளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு தான் எல்லாம் கேட்ட மாதிரி அப்படி இருக்குன்னு. நம்மளோட கடைசி பாட்டு ஒன்று இருக்கு ப்ரோ, அந்த நம்ம மூட நம்பிக்கையை பற்றி எப்படி. ஸோ அடுத்தது அதுக்குள்ள பூந்துருவோம். ஓகேவா? இந்த ரேக்கி எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பேசுறதுல இன்னொரு காமன் டாபிக் வந்து இந்த மூட நம்பிக்கைகள். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேச வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலாவே இருக்க மாட்டாங்க, சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல்ன்ற பேர்ல ரொம்ப இறங்கி பல விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இருக்காது, ஆனா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மூட நம்பிக்கையா இல்லை நம்பிக்கை தானா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த குட்டி குட்டி கதைகள் எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லலாம் அப்படின்னு. முதல்ல வந்து நம்ம பேசிக்காவே ஆரம்பிச்சோமே, அந்த எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான், அதாவது பெண்கள் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம் அப்ப கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றது. மென்ஸ்ட்ரேஷன் டைமில் கோயில் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, முதல்ல நம்ம டெம்பிள் ஸ்ட்ரக்சர் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம ஒரு கோயில் ப்ராப்பராக கட்டின கோயில் சொல்கிறேன், நாட் இல்லீகல் லேண்ட் ரீக்ளைம் அதெல்லாம் இல்லை. ப்ராப்பராக கோயில் ராஜகோபுரம் இருக்கும்.
ஸோ ஒரு ஆணை வந்து படுக்க வச்சிருந்தா நேரில் இப்படி பார்த்து படுத்திருந்தா அந்த ராஜகோபுரம் கால் இப்படி இருக்கு இல்லையா, இங்கே வாசல்ல இருந்து இப்படி தான் வருவோம் நம்ம. ஓகே, வந்துட்டு நேராக வந்துன்னா என்ன இருக்கும், ஆண் உறுப்பு இருக்கும். ஆண் உறுப்பு தான் வந்து கொடிக்கம்பம். கொடிக்கம்பு தான் வந்து எவ்வளோ உயரமா இருக்கோ அவளுக்கு எவ்வளோ த கிங்டம் இஸ் தட் ஸ்ட்ராங் அப்படின்னு. ஏன்னா கோயில் என்றால் இல்லம், கோனா வந்து ராஜா, இல்லைன்னா இல்லம், ராஜாவோட வீடு தான் வந்து பிற்பாடு வந்து கோயிலாம் மாத்துறது. ஓகேங்களா, அப்போ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா வந்துட்டு பீடம் சொல்லுவாங்க. பீடம் தான் அவங்க வயிறு, சாப்பாடு வைப்பாங்களே, பிரசாதம் வைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து வாகனம் இருக்கும். முருகர் கோயிலுக்கு மயில் வச்சிருப்பாங்க, விநாயகர் கோயிலுக்கு மூசிகை இருக்கும். வாகனம் என்னது, ஹார்ட். நம்மளோட ஹார்ட் தானே நம்மளோட. அது நின்றுச்சுன்னா முடிச்சேன், வெஹிக்கிள்ஸ் மூவிங் எனிமோ இல்லையா. அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க, மூளை, பிரெயின். இங்க இருந்தா கனெக்ஷன் மேலே கோபுரம் வச்சிருக்காங்க. அந்த எனர்ஜி கனெக்ட் டு த யூனிவர்ஸ். ரைட் ஹேண்ட் சைட் நீங்க கோயிலுக்கு நீங்க போனோடனே உங்களோட வியூல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விநாயகர் இருப்பாங்க. எப்பவுமே எனி டெம்பிள் விநாயகர் தான் வச்சிருப்பாங்க. அல்ஃபா எனர்ஜி. ஆண்கள் எப்பவுமே எங்க நிற்பாங்க, விநாயகர் பக்கத்துல நிக்கணும். ரைட். இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா பேத்தா எனர்ஜி. முருகர் கோயிலில் அம்மன் வச்சிருப்பாங்க, அம்மன் கோயிலில் முருகர் வச்சிருப்பாங்க, யார் வேணாலும் வைக்கலாம். பட் விநாயகர் கன்ஃபார்ம் அங்கே இருக்கணும். ஓகேங்களா. அப்போ மூலஸ்தானத்துக்கு நேராக தான் வந்து கொடிக்கம்பம் இருக்கும். எப்பவுமே கோயில் போனால் சாமி கும்பிடும்போது நடுவில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கருங்கல் சிலையிலேருந்து வந்து பிரபஞ்சத்துலேருந்து சக்தி இறங்கி அல்ஃபா ரே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வெளியாகும். அங்கேருந்து நான் சொல்கிறேன், அந்த வியூலேருந்து விநாயகர் சைடில் அல்ஃபா ரே வந்து வெளியாகும். ஆண் உடலுக்கு தேவையானது. ஏன்னா வி ஹேவ் அன் ஆர்கன் தட் இஸ் ப்ரொட்ரூடிங், ப்ரோக்ரியேஷன் ஆர்கன், ஃபேலஸ் ஆர் லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து பேத்தா, கொஞ்சம் சாஃப்டான எனர்ஜி ஃபார் த ஃபீமேல். ஓகேங்களா. அப்போ நடுவில் வந்து என்ன வழியாகணும் வந்து காமா ரே வழியாகும். காமா ரே வந்து என்னது, எக்ஸ்ரே. அதனால தான் வந்து அந்த ரே இஸ் டூ ஸ்ட்ராங், தே சென்ட் இட் பேக் டு த கொடிக்கம்பம் அண்ட் பேக் அப். நம்ம அதனால தான் நடுவில் நின்று சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. கொடிக்கம்பம் நீங்கள் உளுந்து கும்பிட்னா கூட கொடிக்கம்பம் இருக்கும், அதுக்கு சைடில் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டயகனலாக தான் வந்து நீங்கள் வந்து உளுந்து கும்பிடுவீங்க. ஒய்? பிகாஸ் தட் எனர்ஜி கம்ஸ் டு யூ ப்ராப்பர்லி. நான் பேக் டு த கொஸ்டின், பெண்கள் மாதவிடாயா இருந்தால் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின் அவ்வளோ சரியாக இருக்காது, துணி தான் வந்து பாய்ப்பாங்க. அப்போ அந்த துணி பாய்ச்சிங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கீழே உட்காருவீங்க, கண்டிப்பாக அந்த ஸ்டெயின் பண்ணிச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த பெண்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறது. ஓகே, எனர்ஜெட்டிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி வந்து அப்போ ரத்தம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஓகே, ஃபீமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி பிளஸ். நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா they will disagree with me. எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் கஷ்டம்ன்ட்டுன்னு. உண்மைதான், உங்கள் உள்ள ஒரு சக்தி இருக்குது. சக்தி ஏன் வந்து பவர்ன்றதே வந்து ஏன் சக்தின்னு பேர் வச்சாங்க? சிவன் வச்சிருக்கலாமே, சிவன்னா தான் வந்து பவர் அப்படின்னு சொன்னால் ஏன் சக்தின்னு பேர் வச்சாங்க? பிகாஸ் ஃபீமேல் எனர்ஜி யூ ஹேவ் தட் ப்ரோக்ரியேஷன் எபிலிட்டி where every month you can discharge your unwanted எனர்ஜி அவுட். ஒரு ரத்தமாக நீங்கள் வந்து விளையாக்குறீங்க. அப்போ என்னன்னா வந்து அந்த கருவில் வந்துட்டு இந்த கர்ப்பப்பையில் வந்து கரு பிள்ளை தங்கலை அப்படின்னா வந்து உங்களுக்கு மாதவிடாய் வந்து வெளியேறுது. ஸோ தட் மீன்ஸ் யூர் டிஸ்சார்ஜிங் அன்வான்ட் எனர்ஜி. அப்போ அந்த டிஸ்சார்ஜிங் அன்வான்ட் எனர்ஜி டைமில் யூ நீட் டு கிவ் யோர் பாடி டு ரெஸ்ட். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்ட்ராங்கான எனர்ஜி வருது, இங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்குன்னா உங்கள் உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோயும் நாட் ஸோ சூட்டபிள். அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணோம் சில பேருக்கு. பட் அது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்லாம் லைக் ஹெவி ஃப்ளோ அந்த மாதிரி டைமில். பட் பர்சனலி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த அம்பாலும் பெண் தான். நீங்கள் போங்கன்னு தான் சொல்லுவாங்க கோயிலுக்கு, யூ கோ, நீங்கள் போங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வேண்டாவாதம் செஞ்சிருக்க, இது நம்ம சம்பிரதாயத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிர்த்து பேசியிருக்கேன். நான் சொன்னேன், இஃப் அவங்க கோயிலுக்கு போய் அவங்க உடம்புக்கு வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் வரலன்னா ஹூ ஆர் யூ டு ஸ்டாப்? கடவுள் வந்து உங்கள்கிட்ட சொன்னிச்சா? அதே கேள்வி என்கிட்ட கேட்கலாம், கடவுள் உங்கள்கிட்ட சொன்னிச்சா? அதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும். பட் ரிலிஜன்றது வந்து ஒரு மேன்மேட் ரூல் ப்ரோ. ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது விதின் யூ அண்ட் த காட். நடுவில் எந்த மாமாவும் இல்லை. தேர் இஸ் நோ நீட் எனி புரோக்கர்ஸ். சனாதன தர்மன்றது இட்ஸ் a set of guideline, way of life. Alright, it doesn't dictate that you should be like this, you should be like that. இப்படி நீ இருந்தால் நல்லா இருக்கும். தர்மமா வாழு. கர்மாக்கு பயந்து அது ப்ராப்பராக, ஆஃப்கோர்ஸ் கர்மானா வந்து குட் கர்மா பேட் கர்மா இருக்கும், அதுக்கு நீ வந்து சார்ந்து நீ வாழு. பட் அந்த ஐயப்பன் இது அந்த கதை வந்துச்சுல, அது ஏன்னா ப்ரோ மாதவிடாய் டைமில் அந்த காட்டுக்கு போகும்போது அந்த காட்டில் வந்து புலி இருக்குது, ரத்தம் ஸ்மெல் வந்து அவங்க வந்து அடிச்சிருவோன்னு அந்த இதில் வந்து சர்டன் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் சில கூட்டங்கள் அது வந்துட்டு ஆண் பெண் சம உரிமை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு மூடத்தனமாக வந்து சண்டை போடுறது. மாதவிடாய் இருந்தால் கோயிலுக்கு போகிற சொல்கிற வாய் தான் நானும்,
ஐயப்ப மாலைக்கு வந்து போகாதீங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வராத பிள்ளையும் மெனப்போஸ் பண்ண பெண்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Why? Because it's for their safety. நைஸ். நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஹோப்ஃபுல்லி கேர்ள்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். செகண்ட் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது தான் கருங்காலியும் ருத்ராட்சியும் பற்றி. அதுதான் நானும் கேட்கணும் ப்ரோ. நீங்களே சொன்ன மாதிரி தான் எல்லா செலிபிரிட்டியும் ரஜினி எப்படி ருத்ராட்சி ஃபேமஸ் ஆக்கணும், அந்த மாதிரி தனுஷும் லோகேஷும் கருங்காலி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. உண்மையாகவே வாட் இட் டஸ். ரைட். அப்போ கருங்காலி முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். கருங்காலி வுட் நம்ம சொன்ன மாதிரி கிரவுண்டிங் வுட், ஓகேங்களா? அப்போ என்ன நெகட்டிவ் எனர்ஜினா கிரவுண்ட் பண்ணிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுகாட்டு போயிட்டு வரும்போது ஒரு உலக்கு தான் வைப்பாங்க. இப்பெல்லாம் வந்து இரும்பு வச்சாங்க. இப்போ உங்களுக்கே வந்து இரும்புன்னு தான் தெரியுது. எனக்கும் அப்படிதான் நினைச்சிருந்தேன், இரும்பு தாண்டி வரணும்னு. இரும்பு வந்து கண்டாக்டர், இட்ஸ் நாட் அ கிரவுண்டிங் வுட். அப்போ என்ன செய்யும், எனர்ஜி வந்து இன்னும் கான்டாக்ட் பண்ணி விடும் இல்லையா? இன்னொரு ஏன் கருங்காலி கட்டை வைக்கிறாங்கன்னா, கருங்காலி கட்டில் வந்து அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்கு. அதனால தான் அந்த உலக்கையை வச்சு இடிக்கும் பொழுது அதில் உள்ள அந்த சக்திலாம் வந்து சாப்பாட்டில் போய் சேரும். ஸோ அதனால தான் வந்து கருங்காலி கட்டு ஆக்சுவலாக வந்து ஆரம்பிச்சது கிரவுண்டிங்காக. அப்புறம் பிரபலங்கள்லாம் வந்து போட்டோன்னே வந்துட்டு எல்லாரும் போட்டோம். இப்போ என்கிட்ட நம்மளும் விற்பனை செய்கிறோம் இல்லையா? என்கிட்ட சொல்கிறாங்க, சார் கருங்காலி போட்டால் காசு வருமானு. வருவோன்னு. ஆமாவா சார், எனக்கு வரும். ஆமாம், நீங்கள் என்கிட்ட வாங்க வருவோன்னு. மொதல் உங்கள் மைண்ட் செட்டை கிளியர் பண்ணுங்க. இது வரும்னு நீங்கள் போடாதீங்க. இதுலேருந்து என்ன பலன் உங்களால் அடையலாம், என்ன செஞ்சாலும் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ லட்சம் நீங்கள் டெல்கோவில் வேலை செய்றீங்க, டெல்கோவில் சரியான அந்த மைக்ரோவேவ்ஸ் வேவ் லைன்லாம் வந்து துறவாக இருக்கும். அப்போ நீங்கள் கருங்காலி போட்டீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு சம் ஹவ் கிரவுண்ட் ஆஃப் சம் ஆஃப் த எனர்ஜி. அப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்ன இருக்கும், அந்த கிருமிகள்லாம் இருக்கும், அப்புறம் ஆளுங்க அழுகுறது, இந்த மாதிரி எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமே இருக்கும். அப்போ கருங்காலி என்ன செய்யணும், ஹெல்ப்ஸ் டு கிரவுண்ட் இட் ஆஃப். அது கிரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, அதுதான் வந்து கருங்காலியோட வேலை. அது வந்து போட்டால் உங்களுக்கு வந்து காசு கொடுக்கும். அதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா நல்லது, போனஸ், சந்தோஷம். மேபி கிளென்ஸ் ஆஃப் யோர் ஆரா, கிளென்ஸ் ஆஃப் யோர் பிளாக்கேஜ், அண்ட் உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு, ஹாப்பி ஃபார் யூ. பட் அதுதான் இது போட்டனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு அதெல்லாம் வந்து டுபாக்கூர் தானே. இப்போ ருத்ராட்சா வந்து கருங்காலிக்கு ருத்ராட்சா என்ன டிஃபரன்ஸ்னா, கருங்காலிக்கு வந்து எந்த பந்தாங்களா அறாங்களாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனி டைம் எங்கே போடலாம். நான் வீட்டு விட்டு வெளியானா என் மேலே கண்டிப்பாக போட்டு தான் போவோம். அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அப்போ ருத்ராட்சா வந்து என்னென்னா, பிகாஸ் நான் முதல் சொன்ன மாதிரி நேச்சுரல் பேஸ் மேக்கர் மாதிரி ஹார்ட் சாக்ரா போனீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். அப்போ ருத்ராட்சாக்கு வந்து 2 பந்தாங்க இருக்குது. ஒன்று, மது அருந்துட்டு நீங்கள் ருத்ராட்சை போடக்கூடாது. தண்ணி அடிக்க போகிறீங்களா, கழட்டி வச்சுருங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இறப்பு வீட்டுக்கு போட்டு போகக்கூடாது. போனீங்கன்னா சீலப்பா போட்டு போயிட்டு கழட்டி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னல ருத்ராட்சாக்கு, அது என்ன எனர்ஜினாலும் அப்சர்வ் பண்ணும். இறப்பு வீட்டுக்கு போனீங்களா அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அண்ட் பிரேதத்துலேருந்து வெளியாகிற கிருமியும் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு ருத்ராட்சா போட்டு போவேன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, தண்ணி அடிக்கும் போது அது போட வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணோன்னா நம்ம பிளட் தின் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடிபட்டுச்சுன்னா நம்ம சீக்கிரம் ரத்தம் நிறையா வெளியாகும். ஓகே, அப்போ இந்த ருத்ராட்சா இந்த கருவி வந்து உங்கள் ரத்த ஓட்டத்தை வந்து சீராகுதுன்னா, அப்போ நீங்கள் அதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரத்தம் இன்னும் வேகமாக போக ஆரம்பிக்கும். அப்போ லேமே டைமில் சொன்னால் சீக்கிரமாக சூறாயிருவாங்க. அதனால தான் வந்து தண்ணி போட்டால் நீங்கள் வந்து ருத்ராட்சா போடாதீங்க அப்படின்னு. நாட் பிகாஸ் நீ சிவனை மதிக்கல அப்படி இப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த கிரகணத்தை பற்றி. கிரகணம் இருக்கும்போது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலி வெளியே வரக்கூடாதுன்றதோட இடையில நினைக்கிறேன் ஒரு 2-3 வாரம் முன்னுக்கு கிரகணம் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 3 விதமான வீடியோ பார்த்தேன் டிக்டாக்ல. மொதல் வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க 2:30 மணிக்கு கிரகணம், வெளியே போகாதீங்க, பிரெக்னெண்டாக இருந்தால் காடியில் போகாதீங்க, வெளியே போகாதீங்க, சாப்பிடாதீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, முடிஞ்ச ரூம்லேயே படுத்துருங்க அப்படின்னு. நானும் யோசிச்சு இது இவ்வளோ பெரிய யூஸ் அப்படி. ரெண்டாவது வீடியோவில் சொன்னாங்க இல்லை அந்த 2 மணின்றது வேற டைமிங், நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 4 மணி ஆகும். ஸோ 4 மணிக்குள்ளே எல்லாத்தையும் இது செஞ்சுருங்க அப்படின்னு, வெள்ளனே சாப்பிட்டு போய் ரூம்லேயே இருந்துருங்க அப்படின்னு. சரி, அப்படி கொஞ்ச நேரம் சென்று இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு கிரகணம் மலேசியா பக்கத்தே வரல, இங்கே யாரும் செய்யாதீங்க, நம்ம நாட்டு பக்கத்தே அது வரல அப்படின்னு. ஸோ இது உண்மையாகவே அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயமா இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு? இதை பற்றி நான் வந்து அவ்வளோ ஆழமாக நான் ரிசர்ச் பண்ணலை. ஓகே, நான் படித்தது நான் சும்மா சொல்கிறேன். அப்போ சில பேர் கேட்பாங்க பிளானட் எங்கேயோ இருக்குது, நம்மளுக்கு என்ன எஃபெக்ட்? ஓகே, ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்போ, மூன் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ இருக்கு இல்லையா, கடலோட நீர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது மூணு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ நம்ம உடல்ல வந்து 68 to 70% நீர் இருக்கு. அப்போ மூணு வந்து நம்ம இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் அசைலமில் ஃபுல் மூன் டைமில் அக்ரெசிவான பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா லாக் மாதிரிலாம் போட்டு கட்டி ரூமில் வச்சுருவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களோட இமோஷன் வந்துட்டு ஒரு மாதிரியா இம்பேலன்ஸ் ஆகி ஒரு மாதிரி கோக்குமாக்கா ஆயிரும். ஸோ பிளானட் வந்து நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ண முடியும். பட்
ஃபார்ம்லா இந்த மாதிரி வெளியே போகாத சாப்பிடாத. ரொம்ப சார் கர்ப்பிணி பெண் இருந்துச்சுன்னா லெட்ஸே அவங்களுக்கு வந்து எனிமிக்கா இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி கிரகம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஆச்சுன்னா யார் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கப்படுறாங்க. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்தாதான் கல்யாணமா இல்ல அர்ச்சனை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் தானே? இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து என்னோட டிக்டாக்ல கமெண்ட் பண்ண, நான் தமிழ் வழிபாடு தான் செய்யறேன், நார்த் இந்தியன் வழிபாடெல்லாம் நான் செய்யறது இல்லை அப்படின்ட்டுன்னு. நான் கேட்டேன், கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்றீங்களா, எனக்கு புரியல அப்படின்ட்டுன்னு. இல்லை அது நீங்க நிறைய வீடியோ இருக்கு, நீங்க போய் பாத்துங்கன்னு நான் சொன்னேன். வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். தமிழ் வழிபாடுறது நிறையா இருக்கு. வாழ்த்து பாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க, அந்த அர்ச்சனை கல்யாணம் சொன்னீங்களா, தமிழ் வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்து செஞ்சியும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அந்த ஓமம்லாம் வளர்த்து அதெல்லாம் வைக்கிறது வந்து ஏன் அப்படின்னா ப்ரோ, சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பஞ்சபூத சக்தின்னு ஒன்று இருக்குது நம்ம உடலில். பஞ்சபூத சக்தி 5 விரல்லையும் வந்து பஞ்சபூத சக்தி இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பும் அது சம்மந்தப்பட்டது தான். வாதா பிதா கபா அப்படிருக்கு இல்லையா, வாதம், பித்தம், நெருப்பு, கபம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம உடம்புல. ஸோ நம்ம வி ஆர் லிவிங் விதின் த 5 elements. அதனால தான் என் கம்பெனி பேர் 5 elements வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. தண்ணி நம்மளுக்கு தேவை, காற்று நம்மளுக்கு தேவை, ஆக்சிஜன், நெருப்பு, மண் எல்லாமே தேவை. இது ஸ்பேஸ் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் தேவைப்படும் பொழுது அந்த கான்செப்ட் வந்து திருமணத்துல வந்து எடுத்து வந்திருக்காங்க. என்ன ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நெருப்பு போடுறாங்க, அதுல தானியங்கள்லாம் போடுறாங்க, அதுல ஹெர்ப்ஸ் போடுவாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் தான் போடுறாங்க. when you inhale that, you cleanse your mind, you cleanse your body, lungs நல்லா ப்ரீத்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. மந்திரம் வந்து ஏன் வந்து சர்டன் மந்திரம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, சன்ஸ்கிரிட் மந்திரம் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து சர்டன் வேர்ட்ஸ்க்கு உச்சரிப்புக்கு சொல்ஃபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பைனோரல் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சரிப்புக்கு இந்த பீட் இந்த நோட் வந்து இதுதான் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, அப்போ சரியான உச்சரிப்பு அதான் சொல்கிறாங்க. நாபிக் கமலத்துலேருந்து மந்திரம் சொல்லுவாங்க. ஐயர் வந்து நார்மலாக பேசும்போது அவங்க குரல் நார்மலாக இருக்கும். உச்சரிக்கும் மந்திரம் சொல்லும் போது வந்து டீப் வயிற்றுலேருந்து வர மாதிரி சவுண்ட் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த மந்திரத்தை நீங்க இப்படி தான் சொல்லணும். when it hit that note, அந்த frequency வந்து வரும். அந்த frequency எதுக்கு, நீங்க ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு frequency இருக்கும். ஸோ இந்த சக்கராக்கு இந்த ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஒரு மந்திரம் சொல்லிட்டு வரும்போது எல்லா சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும். பொண்ணு மாப்பிள்ள புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் ஒரு கிளென்சிங் சர்வீஸ் மாதிரி. பாலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்காட்டுன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி இதெல்லாம் பண்ணி கிளென்ஸ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் படித்து அப்புறம் இந்த அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து இந்த சுற்றி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் வந்து மேலே தலையாக அடிக்கிறாங்க, சவுண்ட் எனர்ஜி. நிறைய இந்த ஜெலஸானவங்களாம் வந்து பொண்ணு மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லுவாங்க. போட்டோன்னு என்ன அது சாரி கலரே சரியில்லை அப்படின்னாங்க. அது விளங்காம இருக்கிறதுக்காக இந்த மேலே தலைலாம் அடிச்சு வச்சு அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து அப்படியே பிரேக் பண்ணி விட்டுருது. இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பிரேக் பண்ணி விட்டுருது. ஒன்று விளங்காம இருக்கிறதுக்கு, இன்னொன்று அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அடிச்சு பிரேக் பண்ணி விட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த கல்யாணம் பண்ண போறீங்களோ படிங்க. நான் the thing is that என்ன கேட்டிங்கன்னா, வெட்டிங் இஸ் நாட் a matter, மேரேஜ் இஸ் the matter. நீங்க எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா நீ மேரேஜ்ல எப்படி இருக்க போறேன்னு முக்கியம். பட் அதுக்கு முன்னுக்கு தான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுல எதுவும் இதுதான் இப்படி செஞ்சாதான் கல்யாணம், இப்படி செய்யலன்னா அது வந்து கல்யாணமே இல்லை அப்படின்னு என்ன தனிப்பட்ட கருத்து நீங்க கேட்டீங்கன்னா, இஃப் நான் என் குலதெய்வ படி அப்படி நான் போகணும் அப்படின்னா அந்த வழியை வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறது ஆள் இருந்தாங்கன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். என்னோட குலத்துல இருந்து எப்படி பண்ணாங்களோ அந்த பிளெஸிங் எனக்கு வேணும் இல்லையா, நான் அப்படிதான் பண்ணுவேன். பட் பிகாஸ் அது வந்து துண்டிக்கப்பட்டனால இங்க ட்ரங்கேட்டட் சம்வேர், இப்போ என்ன இருக்கோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப பேபி சிசேரியனுக்கு வந்து சிசேரியன் சொல்லும் போது இப்ப சில பேர் சொல்றாங்களா, டைம் டிசைட் பண்றாங்களா, இப்போ வந்து சிசேரியன் சொல்லிடுறாங்க டாக்டர் வந்து பேபி பிரீச் ஆயிடுச்சு, யூ ஹேட் சம் டிஃபிகல்டிஸ், ஓகே இந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு கிப் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல தான் தெரியும் தட் அதுக்கப்புறம் சில பேரண்ட்ஸ் வந்து தட் தே கோ அண்ட் ரீச், ஆமா ஒரு போய் ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு இந்த அன்னைக்கு எந்த தேதி நல்ல தேதி சொல்லுங்க, நான் டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்போ நான் ஒன்னே யோசிச்சேன், விதியை மதியால வெல்லலான்றாங்க, பட் அதுக்கு இந்த அளவுக்கு முடியுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம பிறக்க போறதுலேருந்து தான் நம்மளோட வாழ்க்கை அந்த டைம் ஆரம்பிக்குது, அங்கேருந்து அந்த ஜாதகங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஸோ பட் இங்க வந்து நான் மாத்திரம் அப்படின்னு நான் ஒரு நல்ல நேரத்தில் விளையாக்குனா என் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, உண்மையாக கேட்டீங்கன்னா இதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ராவணன் தெரியும்ல, ராவணன் வந்து பயங்கர ஸ்காலர், ஆஸ்ட்ராலஜிலாம் வந்து டாஸ்டாடான அவங்க பிளானட்டே கட்டி போட்டு வைங்கன்ட்டு. ஓகே, மேகநாதன் அவரோட பையன், ஓகே இந்திரஜித் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரலோகத்தையே போட்டு ஒரு அடிச்சு கலக்கிட்டு வந்தவர். அவரோட பையன் வந்து பெஸ்ட் ஜாதகத்தில் பிறக்கணும்னு சொல்லி எல்லா பிளானட்டையும் வந்து படிச்சு கரைச்சி குடிச்சு மேகநாதன் பிறந்தாரு. கடைசியில் எப்படி இறந்தாரு? போர்ல இறந்துட்டாரு. அப்பாவை தாக்குறதுக்கு முன்னாடி நான் போறேன்னு போனாரு, இறந்துட்டாரு.
ஸோ இதுக்கு மேலே நான் ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு மேலே செடி பக்கத்துலாம் போகாதீங்க, செடியெல்லாம் பிக்காதீங்க, மரத்துக்கிட்டலாம் இல்லை. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா, அப்போ நைட் வந்துட்டு சில பிளான்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நைட் வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு டே டைமில் தான் வந்து ஆக்சிஜன் வெளியாகும் இல்லையா, நைட் வந்து அது நம்ம கூட ஆக்சிஜன் வந்து சண்டை போடும். இப்போ அது ஆக்சிஜன் தேவைப்படுற டைமில் நீங்கள் போய் அதை கிள்ளி விட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் them ஷாக், பிளான்க்கு ஷாக் கொடுக்கும். இப்போ அந்த காப்பர் காயின்ஸ் போடுறது பற்றியும் நான் ஒரு பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ ஏன் வந்து அதுக்கு போடுறாங்கன்னா இதுதான் வந்து ஒரு காரணம். இன்னொன்று வந்து செடிக்கிட்ட இருந்து எனக்கு பாம்பு நினைச்சு வந்து குத்திரும் அப்படின்ட்டு தான். வெள்ளிக்கிழமை ஆனிச்சுன்னா 6 மணிக்கு மேலே காசு கொடுக்காது அதுக்கு அப்படின்னு. இப்போ கணக்காரன் வந்து காசு கேட்டா என்ன வெள்ளிக்கிழமை காசு அவங்க வந்திருக்கேன், ஏய் உனக்கு கஷ்டம் பண்ணி வந்து வெள்ளிக்கிழமை பார்க்கல தானே, அப்போ வந்து என்னது வெள்ளிக்கிழமை அப்படின்னு. ஸோ ஏன் வந்து இது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. சம் பிளானட்டரி இஃபெக்ட் apparently will happen. பட் இந்த காலகட்டத்தில் அது வந்து நீங்கள் வந்து ரூபாய் நோட்டா காப்பர் காயினா நீங்கள் கொடுத்தா, ஐ மீன் எஸ்பெஷலி கோல்ட் காயின், சில்வர் காயின், காப்பர் காயின், அதில் எனர்ஜி. ஸோ முந்தி காலத்தில் வந்து காப்பர் காயின் இதில் தான் வந்து கோல்ட் காயினில் தான் கொடுப்பாங்க, நோட் கூட இல்லை, காயின்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, நாணயம் சொல்லுவாங்களே அந்த நாணயத்தில் தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த நாணயத்தில் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ வந்து இந்த என்னோட எனர்ஜி வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். இப்போதான் QR இருக்கு, e-wallet இருக்கு, எத்தனை மணிக்கு கொடுத்துட்டு போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. இன்னொன்னு என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தா, இந்த கருப்பு சட்டைகள், அதாவது இந்த பொதுவா நிறைய ஆம்பளை பையனுக்கு நல்லா ஃபீல் ஆவான்னு நினைக்கிறேன். பொதுவா தொட்டிஜெய படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். கருப்பு சட்டையை வாங்கி விட மாட்டாங்க வீட்டில். பொதுவாக அம்மாங்க என்ன கருப்பு சட்டையாக வாங்குற, அது நல்ல நாளுக்கு போடக்கூடாது, நல்ல நிகழ்ச்சிக்கு போடக்கூடாது அப்படின்னு. கலர்ல இருக்கா உண்மையாவே? அதனால தான் நான் முடியே வச்சுக்கிறது அது கொட்டிருச்சு. ஓகே, கருப்பு ஏன் வந்து அப்படி சொல்றாங்க? கருப்பு ஆக்சுவலி ரொம்ப நல்லது. சனீஸ்வரன் கருப்பு, காலபைரவர் கருப்பு, இன்னும் நிறைய விஷயம் நல்லா கருப்பு இருக்கு. முடியெல்லாம் உங்களுக்கு முடியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கருப்பு முடி, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஏன் வந்து கருப்பு போட வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் ஐயப்பனோட மாலை போடுறவங்க வந்து கருப்பு போடுறாங்க? ஏன்னா அவங்க எந்த நேரமும் வந்து பூஜையில இருக்காங்க, பாசிட்டிவ் எனர்ஜியில இருக்காங்க. கருப்பு வந்து அப்சர்பன், என்ன இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ருத்ராட்ச நம்ம சொன்னல அந்த மாதிரி நல்லதா இருந்தாலும் எடுத்துக்கும், கெட்டதா இருந்தாலும் எடுத்துக்கும். ஒரு குளிரான இடத்துல கருப்பு போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குளிரும், வெயிலான இடத்துல கொளுத்தும். ஏன்? ஏன்னா வந்து கருப்பு வந்து அப்சர்வ் பண்ணுது. அதனாலதான் இப்போ பெரியவங்க சொல்றாங்க, ஓகே இன்னும் நம்ம எங்க போவோம் வருவான்னு தெரியாது, தீபாவளிக்கு போவோம், இந்த சின்ன வயசுல ஸ்னூக்கர் சென்டர் போவோம், அம்பாவு காசு எடுத்துட்டு கூட மிஷினுக்கு போவாங்க, அப்படிலாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பெருநாள் நடக்கிற இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், ஒரு எனர்ஜி வந்தாலே ஒரு மாதிரி டவுன் ஆயிரும். அதனால அந்த கருப்பு சட்டை போட வேணாம், நல்ல நாள் பெருநாள் கருப்பு சட்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம்ல. ஓகே ஓகே ஓகே, இதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பதில் தெரியும் நினைக்கிறேன். மகாசிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருந்தோம்னா நம்மளோட கர்ம காரியங்கள்லாம் கிளியர் ஆகுன்றாங்களே. ஓகே, ஏன்னா இதுக்காக சில பேர் இப்பெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா விடிய விடிய உட்காந்து மேட்ச் எல்லாம் பாத்துறாங்க. ஓகே, நான் உனக்கு முழிச்சிருக்கணும் அவ்வளவுதானே, நான் விடிய விடிய உட்காந்து மேட்ச் பாத்துறேன் அப்படின்னு. பட் இதுவும் அதுவும் ஒண்ணும் இல்ல, ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடுறதும் இல்ல. ஓகே, சிவராத்திரி அப்படின்றது வந்து அகெயின் இட்ஸ் சம் பிளானட்டரி இவென்ட் ஹேப்பனிங். ஓகே, ஆன் த டே. அப்போ சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஓகே, வாட் எவர் இட் இஸ், அந்த டேட்டில் அந்த பிளானட்டோட மூவ்மெண்ட் வர்றது டைரெக்டாக நம்ம பாடியிலேருந்து வரதுன்னா நம்ம சஹஸ்ராரா சக்கரான்னு சொன்னேன், க்ரௌன் சக்கரா, அங்கேருந்து நம்ம ரூட் சக்கரா வரைக்கும் இறங்கும். அப்போ அந்த நைட் வந்து கண்ணு முழிச்சிருக்குன்னா யூ மஸ்ட் கீப் யோர் ஸ்பைன் இரெக்டட், அதாவது தியான நிலையில நேராக அப்படி உட்காந்துருக்கணும். நேராக ரொம்ப இதெல்லாம் வேணாம், இப்படி நேராக இருந்தால் கூட ஓகே, ஸ்லவுச்லாம் பண்ணாமல் நேராக உட்காந்துருக்கணும். நீங்கள் பஜனை பாடுறீங்களோ இல்லை உட்காந்து தியானத்தில் இருக்கீங்களோ வாட் எவர் இட் இஸ், பேசாமல் இருக்கணும். ஏன் வந்து சிவனேன்னு இருன்னு சொல்றாங்க? இதுக்குதான். சும்மா வந்துட்டு டிக்டாக் வீடியோ செஞ்சுட்டு கோயில்ல போயிட்டு சிவன் போட்டோல பார்த்தா கூட சிவனேன் தான் இருக்காரு. நடராஜா மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா போஸா இருக்காரு. ஆனா இப்ப ஏஐ எல்லாம் சிவனை பயங்கர ஹேண்ட்ஸமா காட்டுறாங்க, சிக்ஸ் பேக்லாம் வச்சு முடியல அப்படியே பறக்க விட்டு நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் த கோ இஸ் சிவன்னா வந்து ஸ்டில்னஸ். ஓகே, ஸ்டில்னஸ். அதனால தான் வந்து அவரை அழிக்கிறவரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த ஸ்டில்னஸ்லாம் அவங்களோட யூ வில் ரியலைஸ் யோர் விதின் வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட். உங்கள் ஈகோ என்ன. இப்போ நான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை நான் தப்பாக பேசிட்டேன், எப்போ நான் வந்து நான் உணர முடியும்? நான் பிஸியாகவே இருந்திருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், குமார் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன். அப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு என்னோட டிக்டாக் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சில விஷயம் செய்கிறேன், அதெல்லாம் நான் படுத்து தூங்கிடுறேன். எனக்கு உணர்றதுக்கு எங்கே நேரம் கிடச்சிச்சு? சிவனேன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த ஹோல் டே என்ன நடந்த விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். தென் யூ ரியலைஸ் எங்கே உனக்கு ஈகோ கூட இருந்துச்சு, எங்கே நீ வந்து உன்னோட செல்ஃப் கரேஜ் வந்து நீ விட்டு கொடுத்த. பாஸ் வந்து உங்களை வந்து திட்டுறாங்க, ஓகே, நீங்கள் அங்கே தப்பே செய்யலை, ஆனால் நீங்கள் பேசாமல் வரீங்க,
நீங்கள் திருப்பி பேசியிருக்காங்க, அதுவும் அது நெகட்டிவான விஷயம் தான். தென் யூ செல்ஃப் ரிஃப்ளெக்ட், ஓகே நம்ம அடுத்த வாட்டி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களை சும்மா நம்மளை பேச விடக்கூடாது. அப்போது சிவராத்திரின்றது ஒரு நைட் நிறையா கூட்டமாக எல்லாம் உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் செஞ்சால் ஓம் நம சிவாயன்னு சொன்னாலே அந்த சவுண்ட் எனர்ஜியை வச்சு அந்த ஒரே ஒன்னஸ்க்கு போகிறது, அந்த ஸ்டேட்க்கு நம்ம போகிறது தான் ஓம் மந்திரம் சொல்கிறோம். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு கோயிலில் 100 பேர் எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து ஓம்னு உச்சரித்து இருந்தாங்கன்னா அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்? இன்ஸ்டெட் ஆஃப் தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறது, அந்த ஊருக்கதை பேசுறது, இப்போலாம் கோயில் போகிறதுக்கே பிடிக்க மாட்டேது ப்ரோ எனக்கு. கையாமுயா செம்ம சத்தமாக இருக்குது. ஒரு சைடு திரும்பி பார்த்தா டிக்டாக் வீடியோ செஞ்சுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருநாள்லாம் எஸ்பெஷலி இந்த சிவராத்திரி எல்லாம் எங்க இந்த கூட்டம் குறவா இருக்கும் அந்த கோயில் தான் போடுறேன். ஆனா சிவராத்திரி தான் எல்லா சிவன் கோயிலும் கூட்டமா தான் இருக்கும். சர்டன் கோயிலுக்கு இருக்கும். இப்ப நான் அதை பத்தி பேசினா அந்த கோயிலை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆயிரும் வேணாம். ஸோ நீங்களே தேடிக்க எங்க அமைதியா இருக்கும். இல்ல நீங்க வீட்லயே கூட இருக்கலாம். அப்ப நீங்க ஏன் நீங்க சொன்னீங்க தெரியுமா, மேட்சை பார்த்தா டைம் ஓட்டுறதுன்னு, உங்க மைண்ட் அங்கதானே இருக்கு. இல்ல, யுவர் மைண்ட் இஸ் நாட் தேர். அதனால நீங்க சிவன் பாட்டு கேட்டா அது ஒரு காம்னஸ் இருக்கும். நீங்க கண்ணில் நீங்க படத்தை பார்த்துருந்தீங்கன்னா பந்து விளையாடுறது பார்த்தீங்கன்னா கத்துவீங்க, சண்டை போடுங்க, உங்க இமோஷன் ஃபிளக்சுவேட் சும்மா முழிச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஆமா, சோ அதுல ஒரு புண்ணியம் இல்ல. சோ தேர்ஸ் நோ பாயிண்ட். சாமிக்கு டெய்லி தண்ணி மாத்திரமே, அது ஏன்னு தெரியுமா? வாட்டர்ல எனர்ஜி இருக்கு. டாக்டர் இமோத்தோன்னு சொல்லி ஜப்பனீஸ்ல ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, இமோத்தோன்னு, EMOTOன்னு. நீங்க போய் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அப்போ வாட்டர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்ல நல்ல வார்த்தையை ஐ லவ் யூ, ஐ கேர் ஃபார் யூ, யூஆர் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கிளாஸ் தண்ணியில் கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க, ஐ ஹேட் யூ, யூஆர் ஒர்த்லெஸ் எல்லாம் சொல்லிட்டு சேம் டைம் ஒன்றா வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்பொழுது இது ஃப்ரீஸ் பண்ண தண்ணி அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸை நல்லா அழகாக சிமெட்டிக்காக இருக்குது. நல்ல வார்த்தை பேசின தண்ணியில் இந்த நெகட்டிவான வார்த்தை பேசின தண்ணியில் எல்லாம் உடஞ்சி கிடக்குது. அந்த பேட்டர்ன்லாம் உடஞ்சி கிடக்குது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா பஞ்சபூத சக்தி முதல் சொன்னா இல்லையா, நீரும் ஒரு மகாசக்தி. நீர்லாம் பெரிய சக்தி. நம்ம பூலோகத்திலே 70% நீர். அப்போ பெரிய சக்தி. அப்போ அந்த சக்தி நம்ம அங்கே வச்சுட்டு நம்ம மந்திரம் சொல்ல அந்த தண்ணி பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உடம்பு பிள்ளைங்களுக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வரங்க தீர்த்தம். கோயிலையும் அதே தான் செய்கிறாங்க. அங்கே கீழே வச்சுட்டு தான் மந்திரம் உச்சரிக்க அதுக்கப்புறம் அந்த நீர் எடுத்து தீர்த்தமாக கொடுக்குறாங்க. அபிஷேகம் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் மந்திரம் வைக்கிறாங்க. அதனால தான் தண்ணி வைக்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன செய்யணும், தண்ணி வைக்கிறோம், ஓகே கொஞ்சம் செடிக்கு ஊற்றிடுவோம். சேம் திங், ஏன் துளசி செடிக்கு ஊற்றுறாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே போய் சேரட்டும். ஆமாம், போய் செடிக்கு போய் சேரட்டும் அப்படின்ட்டு அதுக்கு தான் தண்ணி வைக்கிறாங்க. நைஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு எல்லாமே எப்படி தோணுதுன்னா, இந்த மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி கோயிலுக்கு போகிறோம் வரோன்றது இதுக்கு பின்னால் எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ், ஒரு பெரிய காரணங்கள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அந்த குலதெய்வத்தை நம்ம மறந்துன்ற மாதிரி அந்த காரண காரியங்களையும் நம்ம அப்படியே மறந்துட்டே இது செய்வோம். ஏன் செய்வோம்னா அவங்க செஞ்சாங்க, அவங்களுக்கு முன்னுக்குள்ளவங்க செஞ்சாங்க, அப்படியே நானும் செஞ்சுட்டு வரேன் பண்ணி. ஸோ இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ வந்த தலைமுறை இல்லை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நீ அந்த காரணம் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அங்க போயிருச்சு. இன்னும் ரெண்டு சமுதாயம், ஐ மீன் தலைமுறை தாண்டி அப்படியே அந்த விஷயம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் சொல்றதுக்கும் ஆள் இருக்காது, கேட்கறதுக்கும் மொழியே இல்லாம போயிடும். மொழியும் அந்த கலாச்சாரம் இல்லைன்னா அந்த மொழி போயிருமா, எல்லாரும் இங்கிலீஷ் பேசிட்டு இப்பயே வளகாப்புக்கு பல, ஐ மீன் வளகாப்பு நலுங்குக்கு பல நிறைய பேர் ஹல்டி அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேற மாதிரி என்ன புரிஞ்சிருது, ஆமா எல்லாமே வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு. ஸோ கடைசியா எனக்கு ஒண்ணுதான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னா இந்த ரேக்கி பத்தி நம்ம இவ்வளவு பேசணும்ல, நம்ம ஆடியன்ஸ்க்காக நீங்க ஏதாவது ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ் இல்ல ஒண்ணு சொல்லி கொடுக்கலாம்னா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சிம்பிளான பிரீதிங் எக்ஸசைஸ், பாக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன் பாக்ஸ் எக்ஸசைஸ்னா, இமேஜின் பண்ணிங்க 4-4-4-4ன்னு இந்த 4 பாக்ஸ் 4 நம்பர். ஓகே, ஏன் 4னா 4 செகண்ட்ஸுங்க. நீங்களும் ஒன்றா சேர்ந்து செய்வோமா? ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இப்போ இதெல்லாம் எப்போல்லாம் நீங்கள் செய்யலாம்னா உங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்சைட்டி அட்டாக் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இல்லை தூங்க முடியல, எனக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. ஆமாம், அது இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் தேவைப்படுது, எனக்கே தேவைப்படுது. ஸோ எனி சிச்சுவேஷன் உங்களுக்கு தூங்க முடியாட்டியோ இல்லை மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கோ தாராளமாக செய்யலாம். ஸோ என்ன செய்யணும்னா 4 செகண்ட் ப்ரீத் இன் பண்ணும் த்ரூ யோர் நோஸ். ஓகேயா? முதல்ல நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம செய்வோம். 4 செகண்ட் ப்ரீத் இன் த்ரூ யோர் நோஸ் and hold your breath for 4 seconds.
4 செகண்ட்ல இங்க 4 செகண்ட். அடுத்த 4 செகண்ட்க்கு இழுக்கணும். 4 செகண்ட்க்கு இழுக்கணும். ஓகே. அடுத்த 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணனும். அடுத்த 4 செகண்ட் பிரீத் அவுட் பண்ணனும் வாய் வழியாக. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணனும். ஹோல்ட்னா ஹோல்ட் ஒண்ணுமே பண்ணாம ஹோல்ட் பிரீத். ஓகே. நீங்க பிரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டீங்க. யூ டோன்ட் பிரீத் இன், யூ டோன்ட் பிரீத் அவுட். ஓகே. And then you hold பண்ணிட்டு and then you breathe out through your mouth for 4 seconds. 1 2 3 4. ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றீங்க 4 செகண்ட். அதுக்கப்புறம் பிரீத் இன் பண்றீங்க. ஸோ இது வந்து நான் சொல்லிக்கிறேன், நிறைய பேருக்கு வந்து இப்போ யோகாலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரீதிங்னா when you breathe in your stomach must expand. ஆனா ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, தாரினா ஃபாஸ்ட் வயிறு உள்ள போகணும்னு. ஆமா இல்லையா? குழந்தைங்களா நீங்க பார்த்தீங்கன்னா தூங்கும்போது பிரீதிங் கரெக்டாக இருக்கும். அடால்ட் நம்ம தூங்கும்போது தான் கரெக்டாக தான் இருக்கும். முழிச்சிருக்கும் போது நம்ம சப்கான்ஷியஸ் வி ரீவயர்ட் தட் வே பிகாஸ் ஸ்கூல்ல வந்து தாரினா ஃபாஸ்ட்னா வயிறு உள்ள போகணும்னு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மூச்சு எடுங்க. ஆமா, உள்ளுக்கு தான் போகுது. ஓகே. ஸோ டெக்னிக்கலி when you breathe in your stomach must expand. Why? Because you're taking in oxygen. நல்ல சுவாசத்துக்காக நீங்க எடுத்துறீங்க. ரியலைஸ் பண்றேன் நானும் வயிறு உள்ளுக்கு தான் இருக்கு பிகாஸ் அப்படி பிரீன் ரீகவர் பண்ணிட்டாங்க. இது நானும் அதை பண்ணினது தான். ஓகேங்களா? ஸோ when you breathe in சொன்னா 4 4 4 4. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கோ. breathe in blue light, breathe out white light. ஓகே. இமேஜின் பண்ணீங்க, நீல லைட் வந்து உள்ளுக்கு போகுது, வெள்ளை லைட் வெளியே வருதுன்ட்டு. இது லேட்டா பார்ட் நீங்க செஞ்சீங்க. யூ பிராக்டிஸ் திஸ் ஃபர்ஸ்ட். இது நம்ம ஒண்ணா செஞ்சிருவோம். லைட்லாம் வேணாம். அந்த 4 breathe in breathe out. ஓகேல. breathe in breathe out. சரிங்களா? நான் கை மட்டும் காட்டுறேன். 1 2 3 4. ஃபாலோ மை. breathe in வந்து நார்மலா இல்ல ஒரு இல்ல நார்மலா. நான் கை காட்டுறேன் 4 செகண்ட். நீங்களும் செய்யுங்க. ஓகே ரைட். ஓகே. breathe in, hold, breathe out, hold, breathe in, hold, breathe out, hold. அவ்வளோதான். இதே நீங்கள் வந்து ஒரு 21 டைம்ஸ் செஞ்சுட்டு வாங்க, ஒரு 21 சைக்கிள் செஞ்சுட்டே வாங்க. எப்படி உங்களோட மைண்ட் காம் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் ரியலைஸ் இல்லை. ஐ மீன் காம் ஆகுதான்னு தெரியல, பட் அப்படியே ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே என்னமோ இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே. நான் இன்னும் ஒரு பெட்டர் என்வாயர்மெண்ட்ல செஞ்சு பார்க்குறேன் வீட்டில். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் உடனே தீய முடிவு செய்யாதீங்க. பக்கத்தில் உள்ளவங்க யாராவது பைத்தியம் நினச்சிக்குவாங்க. ஸோ தனியாக மெடிடேட் பண்ணும்போது பண்ணுங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு உள்ளுக்கு வந்து எது தொலைஞ்சுன்னு தெரியாத என் மண்டைக்குள்ளே நிறைய வெடிச்சு அப்படியே வா ஓகே இது அது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அன்னாட நானும் போய் சாமி கும்பிட்றேன், சாமி கும்பிட்டு வரேன், தைப்பூசத்துக்கு வந்து நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதுக்கு பின்னால் ஏன் எதுக்கு எந்த சாமி எதுக்கு ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. அண்ட் முக்கியமாக குலதெய்வத்தை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு. நான் முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதனால நானே உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு, இது வந்து லைக் இட் ஷுடன்ட் பி சம்திங் தட் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு அண்ட் உங்கள் ஃபாலோவர்ஸ் மேபி 4000 இருந்தாங்கன்னா அந்த 4000 பேருக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எனக்கு எப்பயுமே என் லாங்குவேஜ் மேலே எனக்கு ரொம்ப பற்று இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, பெரிய இவன் தானே நீ அப்படின்னா நான் இங்கிலீஷில் தான்டா பேசுகிறேன் அப்படின்னு. நடுநடுவில் வந்துடுது. மற்றபடி அது இங்கிலீஷ் பேசுறதுனால நான் ஒன்றும் தமிழ் பற்று இல்லை அப்படின்னா. ஆமாம் பேசினாலும் தமிழ் தான். அண்ட் தமிழ் பற்றுன்றது வேற, இங்கிலீஷ் பேசுறது வேற அப்படின்னு. ஸோ அந்த பற்றில் எனக்கு இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும். நம்மளோட ட்ரெடிஷன் தான் இந்த குலதெய்வம், இந்த விஷயம்லாம் செய்கிறோம் அப்படின்னு. ஸோ இது மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஐம் ஹோப்ஃபுல்லி நீங்கள் சொன்னதுலாம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கணும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்குலாம் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, நம்ம சொன்ன மாதிரி இல்லை எனக்கு போய் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, எனக்கு அவர் சொன்ன மாதிரி இல்லை அவரோட ருத்ராட்செல்லாம் எனக்கு வாங்கணும், இல்லை அந்த கருங்காலி மலை பற்றி கேட்கணும், இல்லை அவங்க ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த ரீக்கி ஹீலிங் உங்களுக்கு தேவை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னீங்கன்னா the 5 elements ஆகும். Yeah, the 5 elements. The 5 elements நீங்களே சொல்லி the 5 elements _ இருக்கும் TikTokல. Instagram வந்து the V elements அப்படின்னு இருக்கும். the V வந்து 5ல Roman 5 வந்து the V elements அப்படின்னு இருக்கும். மேபி நீங்க வந்து இதுல கூட போட்டுறலாம், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. குமார், thank you so much really. இந்த பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப நன்றி. இல்ல பிரச்சனை இல்லை. ஏதாவது தப்பா என்ன பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆடியன்ஸ்டையும் நான் சொல்லிடுறேன், ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா நம்ம தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கிட்டே எப்பவுமே சொல்லுறேன், ஆல்வேஸ் சிக், எப்பவுமே தேடுங்க, தேடல் இருக்கணும். ஒரு விஷயம் இல்லைன்னு தேடாமல் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி.
தேடிட்டு இது இல்ல அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு வேற திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி வந்து ஒரு ராஜ போதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒண்ணு வந்து நம்மளுக்கு திருப்தியும் கிடைக்கும். ஏன்னா நம்ம சும்மா போய் அவன்கிட்ட சொல்லல, எனக்கும் தெரியும் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கும் மைண்ட்குள்ள சில விஷயங்கள் வரும். அந்த தேடும் போது உங்களுக்கு பல பதில்களுக்கு பல கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ எந்த விஷயமும் உடனே இல்ல எங்க தாத்தா இந்த மாதிரிலாம் சொல்லல, எங்க அம்மா இதெல்லாம் சொல்லல, நான் வளரும் போது இப்படிதான் பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு உடனே கோவப்பட்டுறதுங்க. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இப்போ எதாவது இருந்தாலும் அவர்கிட்ட போய் ப்ரொஃபைல் கேளு, இல்லை எனக்கும் மெசேஜ் பண்ணுங்க. எப்பயும் போல யாரா இருந்தாலும் துப்பணும்னாலும் கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கழுவி விட்டு நம்ம பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இவ்வளோ நேரம் எபிசோட பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இவரோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே இவரோட டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்டோட இன்னொரு எபிசோட நம்ம சந்திப்போம். பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.